ஓகே. ஸோ அப்போ டெல்லி சுல்தானியம் அப்படின்னு எடுத்துட்டோம் அப்படின்னா நமக்கு 13வது செஞ்சுரியில இருந்து 16 கிட்டத்தட்ட ஒரு 3 செஞ்சுரி வந்து 1200ல இருந்து 1550க்கு இடைப்பட்ட காலத்துலதான் இந்த டெல்லி சுல்தானியம் அப்படிங்கிறது நிறுவப்பட்டிருக்கும். ஸோ இதுல என்ன அப்படின்னா நமக்கு முக்கியமா இந்த இஸ்லாம் அப்படிங்கிறது வந்து உள்ள வர்றதுக்கு முக்கிய காரணமா இருந்தது இந்த டெல்லி சுல்தானியம், இவங்களோட ஆட்சி தான். அண்ட் இதை பத்தி தான் வந்து இதுல நம்ம டீட்டெயிலா பார்க்க போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா நமக்கு இதுல நிறைய ஸ்டோரி கொடுத்துருப்பாங்க, அதெல்லாம் இருக்கட்டும். ஸோ மெயினா பார்த்தோம்னா நமக்கு இந்த டெல்லி சுல்தானியம் அப்படிங்கிறது ஒரே மரபை சேர்ந்தவங்களால ஆட்சி செய்யப்பட்டுச்சா அப்படின்னு கேட்டா கிடையாது. அடிமை ஸ்லேவர், இந்த ஸ்லேவ் டைனாஸ்டி, அதுக்கப்புறம் கில்ஜி, துக்ளக், சையத், லோடி. ஓகேவா? ஸோ 5 வம்சத்தை சேர்ந்தவங்க ஆட்சி புரிஞ்சிருக்காங்க. இந்த கொஸ்டினே வந்து ரிப்பீட்டா நிறைய டைம் கேட்டிருக்காங்க. ஸோ ஆர்டரா எழுத சொல்லி கேட்பாங்க. அப்போ ஃபர்ஸ்ட் வந்து அடிமை வம்சம், ஸ்லேவ் டைனாஸ்டி அப்படிங்கிறது. அடுத்தது கில்ஜி, அப்புறம் துக்ளக், அப்புறம் சையத், அப்புறம் லோடி. ஸோ இந்த 5ம் ஆர்டரா ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ ஏதாவது ஷார்ட்கட் வச்சுக்கிறீங்களா இல்ல அப்படியே ஞாபகம் வச்சுக்கிறீங்களா? ஆல்ரெடி ஞாபகம் வச்சிருப்பீங்க இல்லையா? அப்படியே ஞாபகம் வச்சுக்கிறீங்களா? ஓகே டன். ஓகேவா? ஸோ அடிமை வம்சம் கில்ஜி, துக்ளக், சையத், லோடி. எப்படி கேட்டாலும் ஆர்டர் தெரியணும். லாஸ்ட்ல தான் லோடி வருவாங்க. ஓகே. ஸோ இப்போ இவங்களை பற்றி அறிய உதவுறதுக்கு என்னென்ன சான்றுகள் இருக்கு அப்படிங்கிறது இருக்கு. ஸோ இது வந்து நான் நோட்ஸ் வந்து ஷார்ட்டா எடுத்திருப்பேன். இதை வந்து ரிவிஷனுக்கு யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் வந்து புக்ல ஒரு 2-3 டைம் ரீட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து நம்ம ரிவிஷனுக்கு இதை யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே. ஸோ இப்ப நமக்கு இந்த டெல்லி சுல்தானியர்கள் அப்படின்னு எடுத்தோம் அப்படின்னா அல் பெரூனி அப்படிங்கிறவரு தாரிக் அல் ஹிந்த் அப்படிங்கிற ஒரு புக் வந்து எழுதியிருக்காரு. அரபு மொழியில எழுதப்பட்ட இந்திய தத்துவ ஞானமும் மதமும் அப்படிங்கிற ஒரு புத்தகம். தாரிக் அல் ஹிந்த் யாரு எழுதியிருக்கா அப்படின்னா அல் பெரூனி. அதே மாதிரி மின்ஹஜு சிராஜ், ஸோ இவர் வந்து தபஹித் இ நசிரி அப்படிங்கிற ஒரு புக் எழுதியிருக்காரு. அரபு மொழியில் எழுதப்பட்ட உலக இஸ்லாமிய வரலாறு. ஸோ இது வந்து இப்படி கூட நமக்கு கேட்கலாம். அரபு மொழியில எழுதப்பட்ட உலக இஸ்லாமிய வரலாறு, அதோட பேர் என்னன்னு கேட்டா தபஹத் இ நசிரி அப்படிங்கிறது. எழுதினவரு மின்ஹஜுஸ் சிராஜ். சோ அதே மாதிரி ஜியாவுத் பரணி, இவர் எழுதினது தாரிக் இ ஃபெரோஸ் ஷாகி, ஃபெரோஸ் துக்ளக் வரையிலான டெல்லி சுல்தானோட வரலாறு வந்து எழுதியிருப்பாரு. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா அமீர் குஷ்ரு. ஸோ அமீர் குஷ்ரு வந்து மிஃப்தா உல் ஃபுது, ஸோ இவர் வந்து ஜலாலுதீன் கில்ஜியோட வெற்றிகள் பத்தி எழுதியிருப்பாரு. அண்ட் கஜைன் உல் ஃபுது அப்படிங்கிறது அலாவுதீன் கில்ஜியின் வெற்றிகள். ஸோ ஜலாலுதீன், அலாவுதீன் 2 பேர் பத்தியுமே வந்து அமீர் குஷ்ரு எழுதியிருக்காரு. ஸோ அலாவுதீன் கில்ஜியை பத்தி பாரசீக மொழியில எழுதியிருக்காரு, பர்ஷியன் லாங்குவேஜ்ல எழுதியிருக்காரு. ஸோ நெக்ஸ்ட் வந்து துக்ளக் நாமா. ஸோ இதுவுமே பாரசீக மொழியில துக்ளக் வம்ச வரலாறு. சம்சி சிராஜ் அபீப் அப்படிங்கிறது தாரிக் இ ஃபெரோஸ் ஷாகி, தில்லி சுல்தானியம் பற்றிய பாரசீக மொழியில் உள்ள பாரணியின் குறிப்புகளை ஒட்டி எழுதினதுதான் இது. ஓகே. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா குலாம் யாஹ்யா பின் அகமது, ஸோ தாரிக் இ முபாரக் ஷாகி. இதுவுமே சையது ஆட்சியாளர் முபாரக் ஷாவின் ஆட்சியில் பாரசீக மொழியில எழுதப்பட்டதுதான். ஃபெரிஷ்டா அப்படிங்கிறது இந்தியாவில் இஸ்லாமிய ஆட்சி வரலாறு, பாரசீக மொழி. ஓகேவா? ஸோ மேக்சிமம் வந்து எல்லாமே பர்ஷியன் லாங்குவேஜ் தான் இவங்க வந்து யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ இதுல வந்து இந்த அமீர் குஷ்ரு எழுதினது இம்பார்ட்டன்ட். அதுக்கப்புறம் வந்து இது மின்ஹஜு சுராஜ், ஸோ இது வந்து ப்ரீவியஸ் இயர்ல கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட் அல்பெரூனி, இவர் ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஆனவர், அதனால இதுவும் முக்கியம். ஜியாவுத் பரணி, இவர் வந்து அந்த உரைநடையின் தந்தை அப்படின்னு சொல்லிட்டு அழைக்கப்படக்கூடியவர் அவங்க இதுல. ஸோ இவருமே வந்து முக்கியமானவர் தான் இது எழுதினதுமே. இந்த அரபு பிராக்கெட்ல இருக்கிறதையும் சேர்த்து படிச்சுக்கணும். ஓகே. சோ இப்ப பாரசீக வரலாற்று ஆவணங்கள் தில்லி சுல்தானியம் குறித்து மிகைப்படுத்தி கூறுகின்றன. ஸோ இது வந்து குறிப்பிட்ட சுல்தானின் ஆட்சியில் நிகழ்ந்த சம்பவங்கள் குறித்த அவற்றின் கருத்துக்கள் எந்த விமர்சனமின்றி நவீன கல்வி புலத்தில் சேர்க்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சுனில் குமார் அப்படிங்கிறவரு எமர்ஜென்ஸ் ஆஃப் டெல்லி சுல்தானேட் அப்படிங்கிற நூல்ல வந்து சொல்லியிருக்காரு. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா சிந்து மீது அரபு படையெடுப்பு அப்படிங்கிறது. ஸோ இது எடுத்தீங்க அப்படின்னா நமக்கு ஈராக்ல அரபு ஆளுநர் யாரு அப்படின்னா ஹஜஜ் பின் யூசுப் அப்படிங்கிறவரு கடற்கொள்ளையர்களுக்கு எதிராக நடவடிக்கை அப்படிங்கிற ஒரு ரீசனை சொல்லி. ஸோ கடற்கொள்கை கொள்ளையர்கள் தெரியும் இல்லையா, அந்த
பைரட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, இந்த கடற்கொள்ளையில ஈடுபடுறவங்க. அப்ப அவங்கள ரீசனா வச்சு சிந்து அரசரான தாஹீரை எதிர்த்து இவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா படைய அனுப்புறாங்க. தனித்தனி படை, கடற்பிரிவுக்கு தனியா, தரைப்பிரிவுக்கு தனியா அப்படின்னு சொல்லிட்டு படைகளை அனுப்புறாங்க. 2 படைகளுமே வந்து தோத்தும் போறாங்க. சோ அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா ஹஜஜ் கலீஃபாவோட அனுமதியோட 6000 வலுவான குதிரைப்படை, போர் தளவாடங்களை சுமந்து வந்த ஒரு பெரிய ஒட்டகப்படை, சோ இதெல்லாம் வச்சு ஒரு முழுமையான ராணுவத்தை நிரப்பி யார வச்சு அனுப்புறாங்க அப்படின்னா யாரோட தலைமையில, முகமது பின் காசிம் அப்படிங்கிறவர் தலைமையில அனுப்புறாங்க. ஓகே, சோ ஃபர்ஸ்ட் எடுத்துட்டீங்க அப்படின்னா ஈராக்கோட அரபு ஆளுநர் ஹஜஜ் பின் யூசுப். சோ இவங்க படைகளை அனுப்பி வைக்கிறாங்க, படைகள் தோத்து போகுது. சோ அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா அவரோட மருமகனான முகமது பின் காசிம் தலைமையில ஒரு படையை வந்து அனுப்பி வைக்கிறாரு. இப்ப இந்த முகமது பின் காசிம் வந்து என்ன பண்றாரு அப்படின்னா பிராமணாபாத் பக்கத்துல வந்து போன நேரத்துல வந்து தாஹீர் அந்த இதை வந்து ஆட்சி புரிஞ்சிட்டு இருக்காரு. தாஹீர் அப்படிங்கிறவரை ஆட்சி புரிகிறாரு. சோ இவர் வந்து ராணுவம் உள்ளிட்ட பகுதிகள், இந்த ஏரியாவை பொறுத்த வரைக்கும் பேர்லயே இருக்கிற மாதிரி பிராமணாபாத் அப்படிங்கிறதுக்கு ஏத்த மாதிரி மேக்சிமம் வந்து இந்த ஏரியால ஃபுல்லா அந்த நிர்வாக பதவிகள்ல எல்லாம் யாருதான் இருக்காங்க அப்படின்னா பிராமின்ஸ் தான் இருக்கிறாங்க. சோ இந்த ஒரு ரீசன்னாலதான் அந்த ஏரியா வந்து பிராமணாபாத் அப்படின்னு சொல்லிட்டு அழைக்கப்படுது. அப்ப இந்த தாஹீர் வந்து அவரோட முதன்மை அமைச்சர் ஆகியோருக்கிடையே எப்போ என்னதான் வந்துட்டு இருந்திருக்கு, ப்ராப்ளம்ஸ் அப்படிங்கறதுதான் போயிட்டு இருந்திருக்குது. சோ முகமது காசிம் வந்து படையெடுத்து போனப்ப இந்த இவங்க வந்து ஆல்ரெடி ப்ராப்ளம் போயிட்டு இருக்கிறனால அவங்க இதை யூஸ் பண்ணி என்ன பண்றாங்க, இவருக்கு வந்து துரோகம் பண்ணிடுறாங்க. அதனால அவங்க தோத்து போறாங்க. இப்ப மக்களும் மன்னர் மீது அதிருப்தி அடைந்திருந்த சூழலில் முகமது பின் காசிம் பிராமணாபாத்தை எளிதில கைப்பற்றிடுறாரு. அண்ட் தாஹீரை விட்டு சென்ற காசிம் ரோரியில் நிகழ்ந்த ஒரு மோதலில் அவரை கொன்றாரு. சோ இதன் பிறகு காசிமின் படை சிந்துவின் தேபல் துறைமுக நகரத்தை அழித்து 3 நாட்கள் கொள்ளையடித்து சிந்து மக்களை சரணடையுமாறு காசிம் கேட்டுக்கொண்டார். சோ எவ்வளவு டேஸ் கொள்ளையடிக்கிறாங்க அந்த ஏரியாவை, 3 டேஸ் வந்து என்னெல்லாம் கிடைக்குதோ எல்லாத்தையும் வந்து கொள்ளையடிச்சு எல்லாரும் எங்களுக்கு சரணடைஞ்சிருங்க அப்படின்னு சொல்றாங்க. அப்போ என்ன அப்படின்னா நீங்க எங்களுக்கு சரணடைஞ்சாலுமே உங்களோட ரிலீஜியனை நீங்க வந்து ஃபாலோ பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. அதே போல இவங்க கொள்ளையடிச்சதுல ஒரு சர்டைன் ஷேரை வந்து என்ன பண்ணிடுறாங்க, கலீஃபாக்கும் கொடுத்துறாங்க. அதனால இவங்களோட வெற்றி அப்படிங்கிறது பெருசா விளைவுகள் அற்ற வெற்றின்னு சொல்றாங்க. ஏன்னா மக்களை வந்து அப்படியே அந்த இடத்தை கேப்சர் பண்ணிக்கிறாங்க. சோ அந்த செல்வத்தை எல்லாம் கொள்ளையடிச்சு கலீஃபாக்கு கொடுத்துடுறாங்க. பட் மக்களை வந்து நீங்க உங்களுக்கு என்ன வேணுமோ அதை ஃபாலோ பண்ணிக்க, நீங்களாவே இருந்துக்கலாம் அப்படிங்கிற ஒரு இதோட கேப்சர் பண்றதுனால இதை வந்து விளைவுகளற்ற வெற்றி அப்படின்னு சொல்றாங்க. பெருசா இதனால எந்த கான்சிக்வன்சஸும் ஏற்படவில்லை. சோ அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா கஜினி மாமுது. சோ அப்ப வந்து இப்போ தாஹீர் பார்த்திருக்கோம். சோ இப்ப தாஹீர் எப்படி இந்த இடத்தெல்லாம் இது பண்ணாரு, பிராமணாபாத் அப்படிங்கிற ஸ்டோரி. இப்ப கஜினி மாமுது எடுத்துட்டோம் அப்படின்னா இந்த டைம்ல தான் நமக்கு மத்திய ஆசியாவில இருந்து அரேபிய பேரரசு அப்படிங்கிறது உடைஞ்சி அதுல வந்து நம்ம ஒரே நிமிஷம் ஓகே. சோ மத்திய ஆசியால இந்த அரபிய பேரரசு அப்படிங்கிறது சிதறி ஒவ்வொரு ஆளும் தங்களை வந்து ஒரு சுதந்திர அரசா வந்து அனௌன்ஸ் பண்ணிக்கிறாங்க. அப்ப நிறைய சுதந்திர அரசுகள் அப்படிங்கிறது தோன்றுது. சோ சாமானித் பேரரசுல குரசன் அப்படிங்கிற ஏரியால ஒரு ஆளுநராக இருந்த துருக்கிய அடிமை தான் யாரு அப்படின்னா அலப்டிஜின். சோ இந்த அலப்டிஜின் என்ன பண்றாரு அப்படின்னா கிழக்கு ஆப்கானிஸ்தான்ல இருந்து கஜினி நகரை கேப்சர் பண்ணி எல்லாரும் ஒரு சுதந்திர அரசு நிறுவுறாங்கல்ல, அப்ப நானும் ஒரு சுதந்திர அரசு நிறுவுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நிறுவுறாரு. சோ கொஞ்ச நாள்லயே வந்து அவரு இறந்தும் போறாரு. சோ அதுக்கு அப்புறமா இவருக்கு பின்னாடி பெருசா வாரிசு யாரும் இல்ல. சோ சபுக்திஜின் அப்படிங்கிறவருக்கு முடிசூட்டப்படுது. ஓகேவா, அவரோட வாரிசு இல்ல, பட் உயர்குடிகள் வந்து என்ன பண்றாங்க, எல்லாரும் சேர்ந்து சபுக்திஜின் அப்படிங்கிறவருக்கு வந்து முடிசூட்டுறாங்க. அப்போ இந்தியால இஸ்லாமிய அரசு தெற்கு நோக்கி விரிவுபடுத்தும் நடவடிக்கைகள் அப்படிங்கிறது சபுக்திஜின் தான் ஸ்டார்ட் பண்ணி வச்சிருக்காரு. சோ இவர் வந்து ஆப்கானிஸ்தான் ஷாஹி அரசர் ஜெயபாலரை தோற்கடிச்சு தன்னோட மூத்த பையனான மாமூத வந்து ஆட்சி பொறுப்புல ஏத்துறாரு. சோ அவர் இறந்ததுக்கு அப்புறமா, அந்த சபுக்தின் இறந்ததுக்கு அப்புறமா கஜினி மாமூது குரசன்ல இருந்திருப்பாரு. சோ இதனால என்ன பண்றாங்க அப்படின்னா கஜினி மாமூதுக்கும் அவரோட பிரதரான இஸ்லாமியல் இருக்காரு இல்லையா, சோ அவருக்கும் இடையில ஒரு ப்ராப்ளம் வருது. ஏன் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இந்த இளைய மகனான இஸ்மாயில தான் வந்து வாரிசா அறிவிக்கிறாங்க. பட் கஜினி மாமூதுக்கு என்னன்னு பார்த்தா அவர் தான் அரசர் ஆகணும்னு ஆசை. சோ அதனால அவர் கூட போர் புரிஞ்சு இஸ்மாயில தோற்கடிச்சு இவர் வந்து ஆட்சிக்கு வர்றாரு. சோ ஆட்சிக்கு வந்ததுமே இவரு தனக்கு ஒரு பட்டத்தையும் வச்சுக்கிறாரு. என்ன அப்படின்னா யாமினி உத்தவுலா அப்படிங்கிற ஒரு பட்டத்தை வச்சிருக்காரு. சோ அது வந்து பேரரசின் வலது கை அப்படிங்கிறது அதோட பொருள். ஓகேவா. சோ
கஜினி மாமூது ஆட்சி பொறுப்பேற்றது. சோ அவர் வந்து என்ன பேர் வச்சுக்கிறாரு, யாமினி உத்தவுலா, பேரரசின் வலது கை அப்படிங்கிற பட்டத்தை வழங்கி கலீஃபா வந்து இவரை வந்து வரவேற்கிறாங்க. ஓகே, ஐ மீன் அங்கீகரிக்கிறாங்க. அப்போ இப்ப யாரு இருக்கா அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, நமக்கு அலப்டிஜின் அப்படிங்கிறவர் இறந்ததுக்கு அப்புறமா அவரோட வாரிசு இல்லாதனால சபுக்திஜின் அப்படிங்கிறவரு வராரு. சோ இந்த சபுக்ஜுதீனோட பசங்க தான் யாரு அப்படின்னா முகமது இஸ்மாயிலும் இந்த முகமது கோரியும், ஓகேவா, சாரி கஜினி மாமூதும். அப்போ இந்த இஸ்மாயில தான் அவங்க வந்து ஆட்சி பொறுப்புக்கு ஏத்துறாங்க. பட் கஜினி மாமூதுக்கு வந்து அது பிடிக்கல. அதனால ரெண்டு பேருக்கும் இடையில சண்டை வருது. இஸ்மாயில தோற்கடிச்சு இவர் பதவிக்கு வராரு. யாமினி உத்தவுலா, பேரரசின் வலது கை அப்படிங்கிற ஒரு பட்டத்தையும் பெற்றுக்கிறாரு. இப்ப இவர் என்ன மாதிரியான தாக்குதல் எல்லாம் நடத்தினாரு அப்படின்னு பார்த்தோம்னா 32 வருஷம் ஆட்சி புரிஞ்சாரு. 17 முறை இந்தியா மீது தாக்குதல் நடத்தி இருப்பாரு. சோ இந்த ஸ்டோரி தான் சொல்லுவாங்க இல்லையா, கஜினி மாமூது வந்து 17 தடவை போரிட்டு வின் பண்ணாரு அப்படின்னு சொல்லி. சோ அந்த 17 முறையில வந்து அவரு 17 முறையும் தோத்து கடைசியா தான் வின் பண்ணாரா? எப்படி அந்த ஸ்டோரி யாருக்கா தெரியுமா? என்னாச்சு? 17th அப்படியா? அதுக்கு முன்னாடி தோத்து போயிட்டாரா? ஓகே, ஆக்சுவலா என்ன அப்படின்னா அவர் வந்து 17 தடவையுமே வின் பண்ணியிருப்பாரு. எந்த இதுலயுமே தோத்து போகல. என்ன அப்படின்னா அந்த 16 டைம் வந்து குட்டி குட்டியா வந்து கொள்ளையடிச்சிட்டு இருந்திருப்பாரு. சோ அந்த 17வது கொள்ளையடிப்பு அப்படிங்கிறது அந்த சோமநாதபுர கோயில், ஓகேவா. சோ அந்த கோயில்ல இருந்து அவருக்கு வந்து நிறைய செல்வங்கள் அப்படிங்கிறது கிடைச்சிருக்கும். சோ குட்டி குட்டியா கொள்ளையடிச்சவர் அதிகமா கொள்ளையடிச்சது அப்படிங்கிறது அந்த லாஸ்டா நடந்த இதுலதான். அதனாலதான் அவர் வந்து அந்த 17வது இதுல வெற்றி பெற்றார் அப்படிங்கிறது. அது மருவி அவ்வளவு தடவை தோற்று வெற்றி பெற்றார் அப்படின்ட்டு இருந்துச்சு. பட் அப்படி எல்லாம் கிடையாது. எல்லா போர்லயுமே அவரு வின் தான் பண்ணிருக்காரு, ஓகேவா. சோ இதான் வந்து மருவி வந்த வரலாறு அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி. சோ அவர் வின் பண்ணது எல்லாத்துலயுமே வந்து வின் பண்ணிருக்காரு. அப்ப இப்ப வந்து இவரோட முக்கிய நோக்கம் என்ன அப்படின்னா எல்லாத்தையும் கொள்ளையடிக்கணும் அப்படிங்கறதா முக்கியமான நோக்கமா இவர் வச்சிருக்காரு. சோ மத்த மதத்தினரை வந்து வெட்டி கொலை பண்றது, அவங்களோட அவங்க அவங்க வழிபாடுற இடங்கள் எல்லாம் அழிக்கிறது. சோ இந்த மாதிரியும் அவங்களோட படைகள் எல்லாம் பண்ணியிருப்பாங்க. இதுல இருந்து அவங்க எந்த அளவுக்கு ஒரு மத பற்றுல இருந்தாங்க அப்படிங்கிறத நம்ம அறிஞ்சுக்க முடியும். சோ அதனால மக்கள் என்ன பண்றாங்க அப்படின்னா அவங்களுக்கு பயந்தே தங்களோட மதங்களை வந்து மாத்திக்கிறாங்க. பட் என்ன அப்படின்னா இவரோட ஆட்சி முடிஞ்சதுக்கு அப்புறமா அகெயின் வந்து அவங்களோட பழைய மதத்துக்கே மாறிடுவாங்க. ஜஸ்ட் ஒரு உயிர் பயத்தின் காரணமா தான் என்ன பண்றாங்க அப்படின்னா எல்லாம் மதம் வந்து கன்வெர்ட் பண்றாங்க. சோ இப்போ ஷாஜி அரசன் அனந்த பலரை தோற்கடித்த கஜினி மாமூது. சோ இவரோட அப்பா என்ன பண்றாரு அப்படின்னா ஜெயபாலரை தோற்கடிக்கிறாரு. இவர் என்ன பண்றாரு, அனந்தபாலரை தோற்கடிக்கிறாரு. சோ அதுக்கப்புறம் பஞ்சாப் ரீஜியன், சோ அங்கெல்லாம் வந்து உள்ள வராரு. சோ மதுராய சூறையாடுறாரு. அப்படிதான் 1025 குஜராத் கடற்கரையில இருக்கக்கூடிய கோவில் நகரமான சோமநாதபுரத்தின் மீது படையெடுத்து கொள்ளையடித்தார். சோ இதுலதான் வந்து பாத்தீங்க அப்படின்னா நிறைய செல்வங்கள் அப்படிங்கறத இவரு கொள்ளையடிச்சுட்டு போயிருப்பாரு. சோ அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா 1029 ரே அப்படிங்கிற ஈரானிய நகரத்தை சூறையாடியதுல இருந்து கஜினி மாமூதுக்கு 5 லட்சம் தினார் மதிப்புள்ள ஆபரணம், நாணயங்களாக 2,60,000 தினார்கள், அதுக்கப்புறம் 30,000 தினார் மதிப்புடைய தங்க வெள்ளி பாத்திரங்கள் கிடைத்ததாக கூறப்படுது, ஓகேவா. சோ சோமநாதபுரத்தை சூறையாடியதில் 2 கோடி தினார் மதிப்புடைய கொள்ளை பொருட்கள் கஜினி மாமூதுக்கு கிடைத்ததா நம்பப்படுது. சோ அப்ப இதெல்லாம் வந்து இவர் பெரிய அளவுல கொள்ளையடித்த இடங்கள். அப்ப ரோமிலா தாப்பர் இவங்க வந்து ஒரு வரலாற்று ஆய்வாளர். இவங்க என்ன சொல்றாங்க, இவங்களோட பதிவுகள்ல தான் இந்த சோமநாதபுர படையெடுப்பு குறித்த தகவல்கள் எல்லாமே குறிக்கப்பட்டிருக்கும். சோ இதன் சமகால சமண மத சான்றுகள் இதனை உறுதிப்படுத்தல அப்படின்னு சோ இவங்க வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க, ஓகேவா. சோ எப்பவுமே வரலாறு அப்படிங்கிறது அவங்க நம்ம எதை நம்பணும் அப்படின்னு சொல்லி எழுதி வச்சிருக்காங்களோ அதுதான் வந்து வரலாறு. சோ யாருமே வந்து நடந்ததை அப்படியே எழுத மாட்டாங்க, ஓகேவா. சோ அவங்க என்ன அவங்களோட பெர்செப்ஷன்ல அவங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூல என்ன இருக்குதோ அததான் சொல்லுவாங்க. நம்ம வந்து அதை கேட்டுக்கணும். ஓகே, இதான் வரலாறு அப்படிங்கிறது. சோ அதுக்கு மேல நம்ம இன்னும் அதிகமா தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்மளா இறங்கி ஆராய்ச்சி பண்ணா மட்டும்தான் முடியும், ஓகேவா. சோ வரலாறு அப்படின்னா பர்ஃபெக்ட் டெஃபினிஷன் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அவங்க என்ன நம்ம நம்பணும் அப்படின்னு ஆசைப்பட்டாங்களோ அந்த விஷயங்களை மட்டும் எழுதி வச்சிருப்பாங்க. சோ அத வந்து பெர்செப்ஷன் ஒவ்வொரு அவங்களோட பெர்செப்ஷன்ல அவங்க வந்து நம்ம எந்த மாதிரி அக்செப்ட் பண்ணிக்கணும் அப்படிங்கிறது நினைச்சதை எழுதி வச்சிருப்பாங்க. சோ அதுதான் வந்து வரலாறு அப்படிங்கிறது. ஓகே, சோ இப்ப பார்த்தோம் அப்படின்னா இதுதான் அந்த சோமநாதர் கோவில். ஓகே,
சோ கஜினி மாமுது இறந்ததுக்கு அப்புறமா கஜினி வம்சத்துல உறவினர்கிட்ட ஒரு வாரிசுரிமை தொடர்பான மோதல்கள் அப்படிங்கிறது நடந்திருக்கும் எப்பயும் போலதான். சோ ஒரு 42 இயர்ஸ்க்கு மேல ஆட்சி புரிந்த சுல்தான் இப்ராஹிம் 17 ஆண்டுகள் ஆட்சி புரிந்த அவரது மகன் மசூத் போன்ற சில விதிவிலக்குகளும் இருந்தன. சோ இதுல பாத்தீங்க அப்படின்னா 1186ல கோரி அரசர் மொய்சுதீன் முகமது என்கிற கோரி முகமது பஞ்சாப் மீது படையெடுத்து லாகூரை கைப்பற்றி இருப்பாரு. சோ கஜினி வம்சத்தோட கடைசி அரசர் யாரு அப்படின்னா குரவ் ஷா. சோ இவர் வந்து 1192ல அரஸ்ட் பண்ணி இவரை கொண்டுடுறாங்க. சோ அவரோட கஜினி வம்சம் அப்படிங்கிறது முடிவடையுது. அப்ப கஜினி வம்சத்தோட கடைசி அரசர் யாருன்னு கேட்டாங்கன்னா குரவ் ஷா அப்படிங்கிறது தெரியணும். சோ நெக்ஸ்ட் இந்த பாக்ஸ் பாருங்க, கணிதவியலாளரும் தத்துவ ஞானியும் வானியலாளர் வரலாற்று ஆசிரியருமான அல் பெரூனி. சோ இவர் ஆல்ரெடி பார்த்தோம் இல்லையா. இந்த அல் பெரூனி வந்து கஜினி மாமுதுடன் இந்தியா வந்திருப்பாரு. சோ கிதாப் உல் ஹிந்த் அப்படிங்கிற தன்னோட நூலை இயற்றுறதுக்கு முன்னாடி அவர் சான்ஸ்கிரிட்டா படிச்சிருப்பாரு. சோ இது வந்து இவரை பத்தி ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க. அண்ட் இவர் வந்து ஹிந்து மத நூல்களை தத்துவ நூல்களை இதெல்லாம் படிச்சிருந்திருப்பாரு. யூக்ளிடின் கிரேக்க நூலை கூட சமஸ்கிருதத்துல மொழிபெயர்த்து எழுதினாரு. ஆரியப்பட்டரோட நூலான ஆரியப்பட்டியம் அப்படிங்கிறதுல புவி அதோட அச்சுல எவ்வளவு சுழலுது அப்படிங்கறத பத்தி எல்லாம் எழுதியிருப்பாரு. சோ அதையுமே வந்து டிரான்ஸ்லேட் பண்ணி மேலை நாடுகளுக்கு தெரியப்படுத்தி இருப்பாரு. சோ இந்தியாவுக்கும் பிற உலக நாடுகளுக்கும் ஒரு பாலமா இருந்தது அப்படின்னா இந்த அல்பெரூனியோட எழுத்துக்கள் அப்படிங்கிறத சொல்லலாம். சோ நெக்ஸ்ட் வந்து கோரி முகமது. இப்ப வந்து கஜினி மாமுது என்ன பண்ணாரு அவங்களோட வம்சம் எப்படி இதாச்சு அப்படிங்கிறத பார்த்தோம். சோ அதுல வந்து ஒரு ஆள் தான் இந்த கோரி முகமது அப்படிங்கிறவரு. சோ கஜினியோட படையெடுப்புகள் கொள்ளையடிக்கும் நோக்கம் கொண்டது. இதனை விரிவுபடுத்தி கொள்ளையடித்த செல்வமும் திரையும் தொடர்ந்து சீராக வந்து சேர்வதை உறுதி செய்து கொள்ள இவங்க வந்து நிறைய நகரங்கள் அப்படிங்கிறத யாரு அமைக்கிறாங்க அப்படின்னா கோரிகள் வந்து அமைக்கிறாங்க. அண்ட் கோரி முகமது தாம் கைப்பற்றிய நிலப்பகுதிகள்ல முதலீடு செய்யறாங்க. சோ ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் அப்படிங்கிறது பண்றாங்க. சோ 1180-90ல நவீன பஞ்சாப், சிந்து, ஹரியானா மாகாணங்கள்ல காவல் அரண்கள் அப்படிங்கிறத அமைச்சிருப்பாங்க. குஜராத்தில் சாளுக்கியர் அபுமலையில் கோரி முகமதுக்கு பயங்கர தோல்வியை கொடுத்தனர் 1179ல. சோ இந்த தோல்விக்கு அப்புறமா பாத்தீங்க அப்படின்னா கோரி முகமது தனது படையெடுப்பின் போக்கை மாற்றிக்கொண்டு சிந்துவிலும் பஞ்சாபிலும் தனது நிலையை உறுதிப்படுத்தி கொண்டார். சோ இதுல வந்து இந்த பார்த்தா வந்து போன தடவை கொஸ்டின் கேட்டிருப்பாங்க பிருத்விராஜ் சௌகான் பத்தி. சோ அஜ்மீர் சௌகான்களின் ராணுவ முக்கியத்துவம் வாய்ந்த தபகர்ஹிந்த் கோட்டா, ஓகேவா. சோ இந்த பட்டிண்டா அப்படிங்கிற கோட்டைய முகமது கோரி தாக்குறாரு. அப்ப அஜ்மீர் அரசர் பிருத்விராஜ் சௌகான் என்ன பண்றாரு அப்படின்னா படையெடுத்து போயிட்டு போறாரு. சோ அதுதான் என்னன்னு சொல்றாங்க முதலாவது தரையின் வார் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. சோ இதுல வந்து பிருத்விராஜ் வந்து வின் பண்ணிடுறாரு. சோ அவர் வின் பண்ணனால என்ன நினைக்கிறாரு அப்படின்னா இந்த முகமது கோரியோட வலிமை வந்து அவ்வளவுதான். சோ இவரால எல்லாம் நம்மள வந்து எதிர்த்து நிக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு தப்பு கணக்கு போட்டுறாரு. சோ அதனாலதான் செகண்ட் தரையின் வார் அப்படிங்கிறதுக்கு அவரும் இனிஷியேட் எடுக்கிறாரு. பட் என்ன ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா செகண்ட் தரையின் வார்ல முகமது கோரி அவரோட ஃபுல் பலத்தையும் காட்டி வின் பண்ணிடுறாரு. பிருத்விராஜ் சௌகான் வந்து தோத்து போயிடுறாரு. ஓகேவா. அப்ப 1191-92 2 வருஷமும் முதல் தரையின் வார், 2வது தரையின் வார் அப்படிங்கிறது நடக்குது. சோ நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா கன்னோசி அரசர் ஜெயச்சந்திரரை பத்தி கொடுத்திருப்பாங்க. சோ இந்த கன்னோசி அரசர் ஜெயச்சந்திரனை எதிர்த்து போர் புரிய மீண்டும் விரைவிலேயே என்ன பண்ணுவாரு முகமது கோரி வராரு. சோ பிருத்விராஜ் சௌகான் இது பண்ணிட்டு திருப்பி வராரு. அப்போ கோரியை எதிர்த்த போரில் ராஜபுத்திர தலைவர்கள் யாருக்கு சப்போர்ட் பண்ணல அப்படின்னா ஜெயச்சந்திரனுக்கு சப்போர்ட் பண்ணல. ஏன்னா பிருத்விராஜ் பக்கம் தான் நின்று இருப்பாங்க. ஜெயச்சந்திரனோட பொண்ணான சம்யுக்தாவை தான் வந்து பிருத்விராஜ் வந்து மேரேஜ் பண்ணிருப்பாரு. ஓகேவா. சோ அதனால அவங்களுக்குள்ள கான்ஃபிளிக்ட் ஆயிருக்கும். அப்ப அந்த கான்ஃபிளிக்ட்ல தான் எல்லாரும் வந்து பிருத்விராஜுக்கு தான் சப்போர்ட் பண்றாங்க. சோ இதனால ஜெயச்சந்திரா தனிமைப்பட்டு நின்ன டைம்ல நம்ம கோரி வந்து உள்ள போய் அந்த இடத்தை கேப்சர் பண்ணி நிறைய செல்வங்கள் எல்லாம் எடுத்துட்டு திரும்பி வராரு. அண்ட் திரும்பும் வழியில் சிந்து நதிக்கரையில் தங்கி இருந்தப்பதான் இவங்க அடையாளம் தெரியாத நபரால கொல்லப்பட்டாங்க அப்படின்னு கொடுத்திருக்காங்க. சோ நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா ராஜபுத்திர அரசர்கள். ஓகேவா. சோ இதுல வந்து நமக்கு இத பார்த்துட்டு அப்படியே ஒரு ரீகேப் பார்த்துக்கலாம். சோ இந்த ராஜபுத்திர அரசர்கள் பாத்தீங்க அப்படின்னா 10ஆம் நூற்றாண்டின் தொடக்கத்தில் ராஜபுத்திர அரசரான கூர்ஜர பிரதிகார், ராஷ்டிரகூடர், சோ இந்த அரசுகள் எல்லாம் தங்களோட அதிகாரத்தை இழந்திருக்கும். டோமர், ஓகேவா. சோ டோமர் வந்து டெல்லி ரீஜியன்ல இருந்திருப்பாங்க. சௌகான் வந்து ராஜஸ்தான் ரீஜியன்ல இருந்திருப்பாங்க. சோலங்கி வந்து குஜராத், அடுத்தது பரமர் வந்து மால்வா, கடவாலா வந்து கன்னோசி, சந்தேலர் வந்து பந்தல்கண்ட். ஓகேவா. சோ இப்படியே ஷார்ட்டா எழுதி வச்சே படிச்சுக்கோங்க. ஓகேவா. சோ டிடி வரும். டோமருக்கு டெல்லி,
சிஆர் பாத்தீங்க அப்படின்னா சௌகான், ராஜஸ்தான். உங்களுக்கு சிஆர் ரெட்டி எல்லாம் படிச்சிருப்பீங்கல்ல, ஸோ சிஆர் ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்தது எஸ்ஜி, ஓகேவா. ஸோ எஸ்ஜி வந்து சோலங்கி, குஜராத். ஓகே. அடுத்தது வந்து பிஎம் அப்படிங்கிறது பரமா மால்வா, ஓகேவா. பரமா மால்வா அப்படிங்கிறது. கடவாலா அப்படின்னா கண்ணோசி, கேன்னு வரும். பிஎம் பிரைம் மினிஸ்டர் ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்தது சிபி பாத்தீங்க அப்படின்னா சந்தேலர், பந்தேல்கர். சிபிஐ சொல்றோம் இல்லையா, அதனால சிபி. ஓகேவா, புரிந்ததா. டிடி, சிஆர், எஸ்ஜி, பிஎம், கேகே, சிபி. ஸோ இதுல வந்து அவங்க ஒவ்வொரு டைமும் எந்த டேட்டா மிஸ் பண்றாங்களோ, எது நம்ம படிக்காம மிஸ் பண்றோமோ அதுதான் கேக்குறாங்க. ஸோ பிருத்விராஜ் சௌகான் ஆல்ரெடி கேட்டுட்டாங்க. அதுக்கு கீழே இந்த டேட்டா தான் இருக்கும். நெக்ஸ்ட் டைம் இதான் கேட்பாங்க, படிச்சுக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா ராஜபுத்திரர்கள் போர் பாரம்பரியம் கொண்டவங்க, ஓகேவா. ஸோ துருக்கியரும் ராஜபுத்திரரும் ஒரே மாதிரி. தூக்கம் வருதா? ஹிஸ்டரி தூக்கம் தான் வரும், வேற ஒன்றும் பண்ண முடியாது. தூக்கம் வருதா? வேற வழி இல்லை. இந்த இது மட்டும் அடுத்தது உள்ள போச்சுன்னா கொஞ்சம் ஸ்டோரி நல்லா இருக்கும். இந்த ஸ்டார்டிங் மட்டும் கொஞ்சம் கொடூரமா தான் இருக்கும். ஸோ நானும் அதை எப்படியாவது இன்ட்ரெஸ்டா கொண்டு போலான்னு ட்ரை பண்ணேன், பட் முடியல. ஓகே, சரி. ராஜபுத்திரர்கள் போர் பாரம்பரியம் அவங்க கிட்ட நிறையவே இருக்கு. துருக்கியர், ராஜபுத்திரர் ஒரே மாதிரியான ஆயுதங்களை தான் யூஸ் பண்ணிட்டு இருந்திருப்பாங்க. எனினும் படை ஒழுங்கிலும் பயிற்சியிலும் ராஜபுத்திரர்கள் கவனம் இல்லாம இருந்தாங்க, ஓகேவா. ஸோ இதுல நமக்கு இம்பார்ட்டன்ட் பார்த்தா இந்த பாக்ஸ் வந்து இம்பார்ட்டன்ட். லக்ஷ்மணர் கோவில், விஸ்வநாத கோவில், கந்தரிய மகாதேவர் கோவில் உட்பட பல கோயில்களை கொண்ட உலக புகழ் பெற்ற கஜ்ராவோ கோவில் வளாகம் கஜ்ராவோவில் இருந்து ஆட்சி புரிந்த பந்தேல்கண்ட் சந்தேலர்களால் கட்டப்பட்டது, ஓகேவா. அப்ப இந்த கஜ்ராவோ இருக்கு இல்லையா, சோ பாட்டு எல்லாம் கேட்டிருப்பீங்கல்ல, கஜ்ராவோ கனவிதோ ரகசிய காதல் கண்களிலேவா, கேட்டது இல்லையா? மனதிலேவா, ரைட்டு, சரி. சோ அந்த பாட்டை ஞாபகம் வச்சுக்கோங்க. கஜ்ராவோ வந்து பந்தேல்கண்ட் சந்தேலர்கள் அவங்கதான் கட்டினது. இது ஏதோ கொஸ்டின்ல பார்த்த மாதிரி ஞாபகம் இருக்கு. இந்த பாக்ஸ் வந்து இம்பார்ட்டன்ட். ஸோ ஹிஸ்டரியை பொறுத்த வரைக்கும் ஒண்ணு வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா மேலோட்டமா கேட்பாங்க, என்னன்னா பாக்ஸ் தான் கேட்பானுங்க, அதுக்கு மேலலாம் போக மாட்டாங்க. ஸோ அதுக்கு மேல போகணும்னு நினைச்சா நம்ம வந்து இந்த மெயினா எப்போ என்ன பண்ணுவோம் அப்படின்னா அந்த வம்சம் யாரு, யாரு ஆட்சி புரிஞ்சா அப்படிங்கிறத படிச்சு வச்சிருப்போம். இந்த ஸ்டார்டிங்ல எண்டிங்ல எல்லாம் இருக்கிற டேட்டாஸ் எல்லாம் படிச்சிருக்க மாட்டோம். கரெக்டா அதுல போய் கை வைப்பான், ஓகேவா. ஒண்ணு பாக்ஸ் கேட்பான், இல்ல இந்த மாதிரி கேட்பான். அப்போ நீங்க இது வரைக்கும் படிக்காம எது மிஸ் பண்ணிருக்கீங்களோ அதை வந்து படிக்கணும், ஓகேவா. சோ ரிவிஷன் பண்றது அப்படிங்கிறது அப்படிதான். சோ ஃபர்ஸ்ட் டைம் வந்து நீங்க ரிவைஸ் ஒரு 10 பக்கம் படிக்கிறீங்க அப்படின்னா அந்த 10 பக்கத்துல உங்களுக்கு மேலோட்டமா படிச்சிருப்போம். சோ செகண்ட் டைம் படிக்கும்போது என்ன பண்ணணும் அப்படின்னா நீங்க ஒவ்வொரு டைம் படிக்கும்போது கண்டிப்பா அந்த 10 பக்கமும் புதுசாதான் தெரியும், ஓகேவா, தெரியணும். ஏன்னா ஒவ்வொரு டைமும் ஒவ்வொரு பாயிண்ட் ஒவ்வொரு பேஜ்ல புதுசா கிடைக்கும், ஓகேவா. சோ அப்ப நீங்க ஒவ்வொரு டைம் வந்து அப்படியே ரிவைஸ் பண்ணிட்டே வரும்போது 10வது டைம் ரிவைஸ் பண்றப்ப என்ன ஆகும் அப்படின்னா கம்ப்ளீட்டா எந்த டேட்டாவுமே வந்து மிஸ் ஆகாது, ஓகேவா. சோ அப்படிதான் ரிவிஷன் பண்ண வேண்டும். ஓகே, சரி. அப்ப இது வரைக்கும் இதுதான் இருக்குது. இப்ப வந்து ஃபர்ஸ்ட்ல இருந்து போலாமா? சரி, சொல்லுங்க பார்க்கலாம். தாகிர் எந்த பக்கம் ஆட்சி இந்த இது பண்ணி போவாரு, எங்க படையெடுத்து போனாரு? போனாரா? அந்த இடத்துல யார் அதிகமா இருந்தாங்க? பிராமின்ஸ், ஓகேவா. சோ அப்ப பிராமணாபாத்துக்கு வந்து அவரு போயிருப்பாரு, ஓகே. சோ சரி, ஆல்ரெடி இதெல்லாம் படிச்சிருப்பீங்க தானே? படிச்சது இல்லையா யாரும்? அதான் நான் நீங்களும் அதான் கேக்குறீங்களா? ரைட்டு, போனாங்க, சரியா, போனாங்க. ஓகே, இருங்க வரேன். ஓகே, சோ தபகத்தி நஸ்ரி யார் எழுதுனா? தபகத்தி நஸ்ரி யார் எழுதுனா? சூப்பர். மின்ஹஜூஸ் சிராஜ் எழுதியிருப்பாரு. ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் அப்படிங்கறத சொன்னேன். சோ ஜலாலுதீன் கில்ஜி, அலாவுதீன் கில்ஜி இவங்களோட வெற்றி எதிர்த்து யார் எழுதுனா? அமிர்தா குஷ்ரு, அமீர் குஷ்ரு. அமீர் குஷ்ரு, எஸ், அமீர் குஷ்ரு. இவரை வந்து என்னன்னு சொல்லுவாங்க அமீர் குஷ்ருவ? இந்திய கிளி இல்லையா, பேரட் ஆஃப் இந்தியா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஓகே, அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா நமக்கு ஓகே, சோ தாகிர் ஆட்சி புரிஞ்சிட்டு இருந்த பகுதி தான் பிராமணாபாத். அங்க யாரு போனாங்கன்னா முகமது பின் காசிம் வந்து போயிருக்காரு. ஓகே, அவர் போகட்டும்.
நெக்ஸ்ட் இதுல பாத்தீங்க அப்படின்னா நமக்கு சபுக்தஜின் இருக்காரு இல்லையா, சபுக்தஜின் ஆட்சி காலத்துல யார தோற்கடிப்பாரு? சபுக்தஜின், எஸ், ஜெயபாலரை தோற்கடிக்கிறாரு. அவரோட பசங்க தான் யாரு? சபுக்தஜினோட பசங்க தான் யாரு? மாமூத், கஜினி மாமூதும் இஸ்மாயிலும். சோ இஸ்மாயில தோற்கடிச்சு மாமூத் வந்து பதவியேற்றதுக்கு அப்புறமா அவருக்கு என்ன பட்டம் கொடுத்தாங்க? யாமினி உத்தௌலா. எஸ், யாமினி உத்தௌலா அப்படிங்கிற பட்டம் கொடுத்தாங்க. சோ அதோட பொருள் என்ன, மீனிங்? பேரரசின் வலது கை. எஸ், பேரரசின் வலது கை அப்படிங்கிற பட்டம் கொடுக்குறாங்க. சோ நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா இவரு எந்த வருஷம் வந்து அந்த சோமநாதபுரத்தை கொள்ளையடிச்சாரு? 1025. எஸ், 1025, 1025 தான் வந்து சோமநாதபுரத்தை கொள்ளையடிக்கிறாரு. ஓகே. சோ நெக்ஸ்ட் வந்து கஜினி வம்சத்தோட கடைசி அரசர் யாரு? குரவுஷா. ஓகே. கஜினி மாமூது கூட ஒருத்தர் இந்தியாவுக்கு வந்திருப்பாருல்ல, அவர் யாரு? அல்பெருனி. ஓகே. சோ அவர் வந்து எந்த நூலை எழுதினாரு சமஸ்கிருதத்தை படிச்சுட்டு? எஸ், கிதாப் உல் ஹிந்த். ஓகே, கிதாப் உல் ஹிந்த் அப்படிங்கிற நூலை எழுதுறாரு. முதல் ஃபர்ஸ்ட் தரைன் வார், செகண்ட் தரைன் வார் யாரு கூட, யாருக்கும் இடையில நடக்குது? எஸ், பிருத்விராஜ் சௌகானுக்கும் முகமது கோரிக்கும் இடையில நடக்குது. 1191-92, 2 வருஷம். சோ ஃபர்ஸ்ட் வார்ல யாரு வின் பண்றா? பிருத்விராஜ் வின் பண்றாரு. செகண்ட் வார்ல அவர்ல கொண்டு வருவாங்க. ஓகே. சோ அடுத்தது இந்த முக்கிய அரச வம்சங்கள் இருக்கு இல்லையா, பரமர் அப்படிங்கிறது எந்த பகுதியில? மால்வா. மால்வா, பிஎம் அப்படிங்கறத பார்த்தோம். கடவாலா, கன்னோசி. ஓகே. சந்தேலர், பந்தல்கண்ட். பந்தல்கண்ட், சிபிஐ அப்படிங்கிறது இல்லையா. டோமர், டெல்லி, டிடி அப்படிங்கிறது பார்த்தோம். ஓகே. சோ நெக்ஸ்ட் கஜுராவோ கோவில் யாரு கட்டினாங்க? கட்டுனது. ஓகேவா. சோ இததான் வந்து இவ்வளவு நேரம் பார்த்தோம். வேற எதுவும் இல்ல. இப்ப ஈஸியா இருக்குதா? அவ்வளவுதான். ஏதாவது இந்த மாதிரி புரியாம இருந்துச்சு அப்படின்னா ஒரு தடவை படிச்சுட்டு அப்படியே ரிவைஸ் பண்ணீங்க அப்படின்னா புரிஞ்சிடும். ஓகே, சரி. நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா நம்ம 5 வம்சம் பார்த்தோம். என்னெல்லாம் வம்சம் பார்த்தோம்? வரிசையா சொல்லுங்க. வம்சம், கில்ஜி வம்சம், துக்ளக் வம்சம், சையது, லோடி. ஓகே, சூப்பர். சோ அடிமை வம்சம், கில்ஜி வம்சம், துக்ளக் வம்சம், சையது வம்சம், லோடி வம்சம், 5 வம்சம் அப்படிங்கிறது இருந்துச்சு. சோ ஃபர்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா அடிமை வம்சம் அப்படிங்கிறது. சோ இதை எடுத்துட்டோம் அப்படின்னா நமக்கு முகமது கோரி இறந்ததுக்கு அப்புறமா நமக்கு அதிகாரத்துக்கு அப்படிங்கிறது போட்டி ஏற்பட்டிருக்கும். சோ இந்த போட்டியில ஃபைனலா குத்புதீன் ஐபக் அப்படிங்கிறவர் தான் டெல்லியோட அரியணை ஏறி இருப்பாரு. சோ இந்த குத்புதீன் ஐபக் யாருன்னு பாத்தீங்க அப்படின்னா இந்த முகமது கோரிட்ட வேலை பார்த்துட்டு இருந்தவர். சோ இவர் வந்து அடிமை வம்சத்தை சேர்ந்த ஒரு மனுஷன் தான். சோ அதனாலதான் இவர் பதவி ஏற்றதும் அந்த அடிமை வம்சம் அப்படிங்கிறது நமக்கு ஸ்டார்ட் ஆகுது. சோ இந்த அடிமை வம்சத்துல 3 பேர் முக்கியமா வராங்க. ஒண்ணு குத்புதீன் ஐபக், அதுக்கப்புறமா அவருடைய மருமகனான இல்துமிஷ், அதுக்கப்புறம் பால்பன் அப்படிங்கிற 3 பேர் வருவாங்க. சோ இந்த அடிமை வம்சத்தை மம்லுக் வம்சம் அப்படின்னு சொல்லுவாங்க. மம்லுக் என்பதற்கு உடைமை அப்படிங்கிறது ஒரு மீனிங் இருக்குது. சோ இது ஒரு அடிமை என்பதற்கு அரபு தகுதி பெயர். சோ அரபுல வந்து இதை வந்து ஒரு அடிமை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. மம்லுக் அப்படின்னு, மம்லுக் டைனாஸ்டி அப்படின்னாலும். சோ இதுவுமே ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் தான். சோ இப்ப குத்புதீன் ஐபக் பார்த்துட்டோம் அப்படின்னா ஒரு 4 வருஷம் தான் இருப்பாரு. 1206 நமக்கு ஸ்லேவ் டைனாஸ்டி அப்படிங்கிறது தொடங்கி ஒரு 4 வருஷம் இருக்கிறாங்க. அப்போ இந்த குத்புதீன் ஐபக் சின்ன பையனா இருக்கும் போதே என்ன பண்றாங்க அப்படின்னா இவரை வந்து அடிமையா கஜினி கிட்ட வித்துடுறாங்க. கஜினி முகமது வந்து வித்துடுறாங்க. சோ அவர் வந்து ரொம்ப டேலண்டான பர்சன். அது மட்டும் இல்லாம ஒரு ரொம்ப விசுவாசமான மனிதர். சோ அதனால இவர் என்ன பண்றாரு அப்படின்னா நம்ம கஜினி முகமது வந்து இவரை அவருக்கு நம்பிக்கையான பர்சனா இருக்கிறனால பொறுப்பு ஆளுநரா வந்து நியமிக்கிறாரு சில ஒரு ப்ராவின்ஸ்க்கு. அப்ப பீகாரையும் வங்காளத்தையும் கைப்பற்றுவதற்கு இந்த ஆப்கானிஸ்தானில் வந்த முகமது பின் பக்தியார் கில்ஜி அப்படிங்கிறவரு இந்த குத்புதீன் ஐபக்கு ஹெல்ப் பண்றாரு. சோ இந்த பக்தியார் கில்ஜி தான் வந்து யாரு எதை டிஸ்ட்ராய் பண்ணுவாரு? நாலந்தா யூனிவர்சிட்டி. சோ நாலந்தா யூனிவர்சிட்டி யாரு பில்ட் பண்ணாங்க?
எஸ், குமாரகுப்தர் இல்லையா? குமாரகுப்தர் தான் நமக்கு நாலந்தா யூனிவர்சிட்டியை வந்து பில்ட் பண்ணியிருப்பாங்க. சோ அது வந்து எப்போ நமக்கு யுனெஸ்கோ லிஸ்ட்ல ஆட் பண்ணாங்க? எந்த வருஷம்? குப்தாஸ் பார்க்கும் போதே பார்த்திருப்போம். 84லயே அனௌன்ஸ் பண்ணிட்டாங்களா? எஸ், 2016. ஓகேவா? 2016ல நமக்கு சொல்லி அனௌன்ஸ் பண்ணிருப்பாங்க, யுனெஸ்கோ லிஸ்ட்ல ஆட் பண்ணிருப்பாங்க. ஓகே, சோ இப்போ இந்த இவர் தான் பக்தியார் கில்ஜி தான் வந்து இவருக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணியிருப்பாரு. சோ இவர் வந்து எப்படி இறந்தாரு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா 1210ல லாகூர்ல சௌகான் குதிரை போலோ அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அந்த குதிரை மேல உட்கார்ந்துட்டு அந்த ஒரு ஸ்டிக் வச்சு அந்த பாலை உருட்டிட்டே போவாங்க. ஓகேவா? பார்த்திருப்பீங்க. சோ அதுதான் வந்து அந்த விளையாட்டு விளையாடும் போது குதிரையில இருந்து தவறி விழுந்து ஏதோ ஒரு இதுல வந்து அவரு இறந்துட்டாரு. சோ இப்படிதான் அவரோட இறப்பு இருந்தது. சோ அதனாலதான் அவரோட ஆட்சி அப்படிங்கிறது 4 இயர்ஸ் இருந்திருக்கும். சோ நான் சொன்னேன் இல்லையா, அந்த நாலந்தா பல்கலைக்கழகத்தை அழிச்சவர் பக்தியார் கில்ஜி அப்படிங்கிறது. சோ அதான் அந்த இதுல வந்து பாக்ஸ்ல கொடுத்திருக்காங்க. ஓகே, அப்ப குத்புதீன் ஐபக்க பத்தி நமக்கு இவ்வளவுதான். சோ இன்னும் மெயினா பார்க்கணும் அப்படின்னா இவரோட தலைநகரம் அப்படிங்கிறது இவர் எங்க இருந்து எங்க மாத்தி இருப்பாரு? லாகூர் டு டெல்லி. எஸ், லாகூர் டு டெல்லி அப்படிங்கிறது இவரு தலைநகரை மாத்தி இருப்பாரு குத்புதீன் ஐபக். ஓகே, ஃபர்ஸ்ட் வந்து லாகூரை தான் ஸ்டார்ட் பண்ணியிருப்பாரு, அதுக்கப்புறம் வந்து மாத்தி இருப்பாரு டெல்லிக்கு. சோ நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா இவரை பத்தி குவத்துல் இஸ்லாம் அப்படிங்கிற ஒரு மசூதியை வந்து கட்டியிருப்பாரு. அதுக்கப்புறம் குதுப் மினார் இருக்கு இல்லையா? சோ குதுப் மினார் எங்க இருக்குது? டெல்லியா மேம்? குதுப் மினார் டெல்லிங்களா? இருங்க ஒரே நிமிஷம் கன்ஃபார்ம் பண்ணிக்கிறேன். ஆமா, டெல்லி தான். ஓகே, சோ குதுப் மினார் வந்து இருக்கு இல்லையா? சோ அந்த குதுப் மினாருக்கு அடிக்கல் நாட்டினது இவர் தான். பட் அதை கட்டி முடிச்சது யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா அவரோட மருமகனான இல்துமிஷ் தான் வந்து கட்டி முடிச்சிருப்பாரு. ஓகேவா? சோ இதான் இவரை பத்தி எக்ஸ்ட்ரா இருக்கக்கூடியது. சோ லாகூரை தலைநகரா வச்சு ஆட்சியை தொடங்கினவரு. பட் அதுக்கப்புறமா டெல்லிக்கு சேஞ்ச் பண்ணியிருப்பாரு. சோ அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா பக்தியார் கில்ஜி இவருக்கு ஹெல்ப் பண்ணியிருப்பாரு. சோ குவத்துல் இஸ்லாம் அப்படிங்கிற மசூதியை கட்டினாரு. அதே மாதிரி குதுப் மினாருக்கு அடிக்கல் நாட்டியிருப்பாரு. சோ நெக்ஸ்ட் பார்த்தோம்னா இல்துமிஷ். சோ இவரு குத்புதீன் ஐபக் இறந்ததுக்கு அப்புறமா பார்த்தோம் அப்படின்னா நமக்கு நிறைய அவரோட பையன் எல்லாம் வந்து ரொம்ப திறமையா இருந்திருக்க மாட்டாரு, ஆரம் ஷா அப்படிங்கிறவரு. அதனால அவரை இது பண்ணிட்டு அவரோட மருமகனான இல்துமிஷ் வந்து ஆட்சிக்கு வராரு. சோ இந்த இல்துமிஷ் வந்து இவரோட ஆட்சியில தான் என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தோம்னா மங்கோலியர்கள் வந்து எங்களுக்கு ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. ஐ மீன் இந்த மங்கோலியர்கள் வந்து செங்கிஸ்கான் தலைமையில இவங்களை வந்து அச்சுறுத்திட்டு இருந்திருப்பாங்க ஆல்ரெடி. சோ அந்த டைம்ல தான் வந்து ஜலாலுதீன், சோ இந்த ஜலாலுதீன் வேற, ஜலாலுதீன் கில்ஜி வேற. சோ குவாரிஜம் ஷா ஜலாலுதீன் அப்படிங்கிறவர் என்ன பண்றாரு, இவர்கிட்ட வந்து எனக்கு அடைக்கலம் தாங்க அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு. பட் இல்துமிஷ் வந்து முடியாது அப்படின்னு சொல்லி மறுத்திருப்பாரு. பட் இதைதான் என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா சப்போஸ் இவர் வந்து ஜலாலுதீனுக்கு அடைக்கலம் கொடுத்திருந்தாரு அப்படின்னா நம்மளோட வரலாறே மாறி இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா செங்கிஸ்கான் வந்து அந்த அளவுக்கு ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு பர்சன். சோ எந்த இடத்துக்கு போனாலுமே அந்த இடத்த கேப்சர் பண்ணிடுவாரு. ஓகேவா? அவரோட கண்ட்ரோலுக்கு கீழே கொண்டு வரக்கூடிய அவ்வளவு ஒரு வலிமையான மனிதர். அதனால சப்போஸ் ஜலாலுதீனுக்கு இவர் அந்த டைம்ல சப்போர்ட் பண்ணியிருந்தா நம்மளோட ஹிஸ்டரி அப்படியே தலைகீழா மாறி இருக்கும் அப்படிங்கிறத சொல்லுவாங்க. ஓகே, இப்போ இந்த இல்துமிஷ் என்ன பண்றாரு அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு 40 பேரை வச்சு ஒரு குழு அப்படிங்கறத ஃபார்ம் பண்றாரு. சோ அந்த குழுக்கு பேரு தான் என்ன? சஹல்கானி. ஓகேவா? 40 அப்படிங்கிற ஒரு குழுவை வந்து ஃபார்ம் பண்றாங்க. ஓகே, சோ இப்போ இதுல வேற என்ன இருக்கும் பாத்தீங்க அப்படின்னா பண்டகன் அப்படிங்கிறது கொடுத்திருப்பாங்க இந்த பாக்ஸ்ல. ஓகே, சோ பண்டகன் அப்படிங்கிறதுக்கு பண்ட அப்படின்னா பன்மை அப்படிங்கிறது பொருள். அண்ட் இதுல படை அடிமை அப்படிங்கிற மீனிங்ல சொல்லுவாங்க. சோ ராணுவ பணி அனுபவம், பேரரசருடனான நெருக்கம், நம்பிக்கை. சோ இதை பேஸ் பண்ணி அவங்கள வந்து பிரிக்கிறாங்க, தனித்தனி குரூப்பா பிரிக்கிறாங்க. அண்ட் ரொம்ப கொஞ்சம் நம்பிக்கையா இருக்கிறவங்கள பொறுப்பாளுநரா அந்த மாதிரி நியமிப்பாங்க. சோ நிஸ்பா என்பதையும் உள்ளடக்கிய அப்பெயர்கள் அவர்களது சமூக அல்லது பிரதேச அடையாளத்தை குறித்தன. அடிமைகள் தங்களது எஜமானர்களின் நிஸ்பாவை கொண்டிருந்தனர். மொய்சுதீன் அடிமை மொய்சு எனும் நிஸ்பாவை கொண்டிருப்பார். சுல்தான் சம்சுதீன்
இல்துமிஷின் அடிமை சம்சி பண்டகன் என்று குறிப்பிடுவார். சோ அவங்களோட அடிமைகள் வந்து என்ன பெயர்ல அழைக்கப்படுறாங்க அப்படிங்கறத இதுல மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஓகே, அப்ப இல்துமிஷ் வந்து வேற என்ன பண்ணிருப்பாருன்னு பாத்தீங்க அப்படின்னா, அவரோட படைகள்ல ஒர்க் பண்ணவங்களுக்கு வந்து இக்தா அப்படிங்கிற லேண்ட வந்து கொடுத்திருப்பாங்க. ஓகேவா? சோ இக்தா அப்படின்னா லேண்ட். சோ இது வந்து ராணுவ அதிகாரிகளுக்கு அமௌண்ட் கொடுக்கணும்ல, ஐ மீன் சேலரி கொடுக்கணும், அதுக்கு பதிலா இந்த இக்தாவை வந்து கொடுத்திருப்பாங்க. சோ அந்த நிலத்தை வாங்கினவங்களை வந்து இக்தாதார் அப்படி இல்லைன்னா முக்தி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. இக்தாதார் அப்படி இல்லைன்னா முக்தி அப்படின்னு சொல்லி இவங்கள சொல்றாங்க. சோ நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா, அப்போ இவங்க எல்லாம் என்ன பண்ணணும் அப்படின்னா, போர்க்காலங்கள்ல சுல்தானுக்கு இந்த ராணுவ வீரர்கள் எல்லாம் உதவி பண்ணணும் அப்படிங்கிறதையும் சொல்லியிருப்பாங்க. சோ இப்ப இக்தாதாரு சொல்றாங்கல்ல, அப்ப இவங்களுக்கு சேலரிக்கு பதிலா இந்த ஏரியாவை கொடுத்துட்டாங்க. இதனால அவங்களுக்கு என்ன யூஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த பகுதியில இருக்கிற வரி டாக்ஸ் எல்லாத்தையும் அவங்க கலெக்ட் பண்ணிக்கலாம். சோ அதுதான் அவங்களுக்கு வருமானமா இருக்கும். அண்ட் ஐபக்கால் தொடங்கப்பட்ட குதுப் மினார், சோ நம்ம ஆல்ரெடி பார்த்த மாதிரி இல்துமிஷ் வந்து கம்ப்ளீட் பண்ணியிருப்பாரு. சோ இந்த இல்துமிஷ் 1236 ஏப்ரல்ல வந்து இறந்துட்டாரு. ஓகேவா? சோ இதான் வந்து இல்துமிஷோட வரலாறு அப்படிங்கிறது. சோ அப்ப அவர் வந்து ஒரு 4 வருஷம், அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா இல்துமிஷ் 1210 இருந்து 1236 வரைக்கும் இருந்திருப்பாரு. ஓகே, சோ இந்த இல்துமிஷ் வேற என்ன பண்றாரு அப்படின்னா, டெல்லியில 243 அடி உயரமுள்ள குதுப் மினார் அப்படிங்கிற ஒரு வெற்றி தூணை கட்டி முடிக்கிறாரு. சோ அதுக்கப்புறம் வந்து 2 அடிப்படை நாணயங்கள் செப்பு வெள்ளி டங்காவை அறிமுகம் செய்ததற்கு குறிப்பிடத்தக்கது. ஓகேவா? டங்கா அப்படிங்கிற காயின் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணது யாரு அப்படின்னா இவர் தான், இல்துமிஷ். அதுக்கப்புறம் இவருடைய ஒரு மகன் ஒரு மகள் ரஷ்யா சுல்தானா, மற்றொரு மகன் ஒரு பேரன் என பலரும் ஆட்சிக்கு வந்திருப்பாங்க. அண்ட் கடைசி மகன் சுல்தான் 2ஆம் நாசிர் அலுதீன் முகமது அரசரா ஆகுறாரு. சோ அதுக்கப்புறம் இவங்கெல்லாம் ரொம்ப பெருசா டேலண்ட் இருந்திருக்காது இவங்களால, அதனால இவங்களெல்லாம் தோற்கடிச்சிட்டு அடுத்தது யாரு வர்றாரு அப்படின்னா பால்பன் வந்து வருவாரு. சோ அதுக்கு முன்னாடி ஒருத்தங்க கொஞ்ச நாள் மட்டும் இருப்பாங்க, ஒரு 4 வருஷம். சோ ரஷ்யா சுல்தானா, ஓகேவா, டெல்லி சுல்தானேட்ல ஒரே பெண் அரசி அப்படின்னா இவங்கதான் இல்துமிஷரோட பொண்ணு. சோ இவங்க பையன் வந்து பெருசா டேலண்டா இருந்திருக்க மாட்டாங்க. சோ ருக்குதீன் ஃபெரோஷ், ஓகேவா, இவர் வந்து கொஞ்சம் டேலண்ட் ஆனவர், பட் இவர் வந்து ஃபர்ஸ்டே இறந்துருவாரு, ருக்குதீன் ஃபெரோஷ். சோ இவர் இறந்தனால இவரோட தங்கச்சியான ரஷ்யா சுல்தானா வந்து டெல்லியோட அரியணைக்கு வாரிசா நியமிக்கிறாங்க. சோ இவங்க வந்து ரொம்பவே ஒரு வீரமான பெண். ஓகேவா? சோ இவங்களுக்கு கீழே இருந்தவங்க எல்லாம் என்ன பண்றாங்க அப்படின்னா, இவங்களுக்கு வந்து இவங்களை எப்படியாச்சும் ஆட்சியில இருந்து வெளியே கொண்டு வந்துடணும், கீழே இறக்கிடணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறாங்க. சோ மெயினா என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா, துருக்கிய பிரபுக்கள் டர்க்கிஷ் இருப்பாங்க இல்லையா, சோ அவங்கதான் வந்து இந்த கிங்குக்கு எல்லாம் சப்போர்ட் பண்ணிட்டு இருந்திருப்பாங்க. பட் ரஷ்யா சுல்தானா வந்து அவங்களுக்கு சுத்தமா மதிச்சிருக்க மாட்டாங்க. அதனால அவங்க எல்லாம் வந்து இவங்களுக்கு எகெயின்ஸ்டா ஏதாவது பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சிருப்பாங்க. அது மட்டும் இல்லாம இவங்க வந்து ஒரு அபிசீனிய அடிமையா இருந்த ஜலாலுதீன் யாகூத், ஓகேவா, அல்துனியா, எஸ். சோ அவங்கள வந்து குதிரை லாய பணி தலைவராக உயர்ந்த பதவியில அமர்த்தியிருப்பாங்க. சோ அதுவுமே வந்து இவங்க யாருக்குமே பிடிச்சிருக்காது. சோ அதையவே வச்சு ஒரு ரீசனா வச்சு ரஷ்யா சுல்தானாவை வந்து இது பண்ணிடுறாங்க, சதி பண்ணி ஆட்சியில இருந்து மாத்திடுவாங்க. ஓகேவா? சொல்ல கொடுத்திருப்பாங்க பாருங்க. டெல்லியில் அவர்களால் ஒன்றும் செய்ய முடியவில்லை. தெற்கு பஞ்சாபில் கலகக்கார ஆளுநர் அல்துனியாவை தண்டிப்பதற்கு அவர் நடவடிக்கை மேற்கொண்டிருந்த சந்தர்ப்பத்தை சதிகாரர்கள் பயன்படுத்தி அவரை ஆட்சியிலிருந்து அகற்றினர். ஓகேவா? அப்ப ரஷ்யா சுல்தானாவை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 2 நேம் ஞாபகம் இருக்கணும். ஒண்ணு ஜலாலுதீன் யாகூத் அப்படிங்கிறது இவங்களோட அபிசீனிய அடிமை, இன்னொருத்தர் பாத்தீங்க அப்படின்னா அல்துனியா. ஓகேவா? சோ இவரை தண்டிக்கிறதுக்காக போறப்பதான் வந்து சதி பண்ணி ஆட்சியில இருந்து நீக்கிடுறாங்க. சோ அந்த குதிரை லாய பணித்துறை தலைவர், அதோட பெயர் என்னன்னு பாத்தீங்கன்னா அமீரி அகூர் அப்படிங்கிறது. சோ அமீரி அகூர். அகூர் குதிரை அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? சோ இந்த பதவியில தான் ஜலாலுதீன் யாகூத்தை வந்து நியமிக்கிறாங்க. சோ அதே போல பாத்தீங்க அப்படின்னா இவங்களை பத்தி இவங்க வந்து ஒரு ஆண் சவாரி செய்வது போல கையில் வில்லம்புடன் அரச பரிவாரங்களோட குதிரை மேல சவாரி போனாங்க அப்படின்னு சொன்னது யாருன்னா மொராக்கோ நாட்டு பயணியான இபன் பதூதா. ஓகே, இபன் பதூதா எந்த நாட்டை சேர்ந்தவருன்னே தனியாவே கேட்டிருக்காங்க, மொராக்கா நாடு. அப்ப ரஷ்யா சுல்தானா அப்படின்னா இந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் ஞாபகம் வரணும். ரஷ்யா சுல்தானாவை பத்தி பெருமையா பேசினது இந்த இபன் பதூதா, மொராக்கோ நாட்டை சேர்ந்தவர். இவங்களோட அடிமை ஜலாலுதீன் யாகூத்.
சோ அமீரி அகூர் அப்படின்னா அந்த குதிரை பணித்துறை தலைவர். அதுக்கப்புறம் இவங்க யாரை தண்டிக்க போனாங்க? அல்துனியாவை தண்டிக்க போனாங்க. சோ யாருக்கு எகெயின்ஸ்டா இருந்தாங்கன்னா துருக்கியர்களுக்கு எகெயின்ஸ்டா இருந்திருப்பாங்க. சோ நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா இப்போ இவங்களுக்கு அப்புறமா ரஷ்யா சுல்தானா இவங்களுக்கு எல்லாம் அப்புறம் பார்த்தோம் அப்படின்னா நமக்கு ஷிவாலிக் ஆட்சி பகுதியின் தலைவரா யாரு இருந்திருப்பானா உலுக் கான். சோ இந்த உலுக் கான் தான் என்ன பண்றாரு அப்படின்னா இந்த சுல்தானுக்கு துணையாக இருந்த ஆட்சி அதிகார பிரதிநிதி அப்படின்னு பொருள்படுற நைபி முல்க். சோ உலுக் கான் வந்து நைபி முல்க் அப்படிங்கிற பட்டத்தை தனக்கு வச்சுக்கிட்டு கியாசுதீன் பால்பனா ஆட்சியை கைப்பற்றாரு. ஓகேவா? சோ இவருக்கு 2 பேர் இருக்கு பாத்துக்கோங்க. உலுக் கான் ஒண்ணு, நைபி முல்க் அப்படிங்கிற பட்டம் ஒண்ணு. எப்படி கேட்டாலும் யாருதான் அப்படின்னா கியாசுதீன் பால்பன். ஓகே, சோ பால்பன் தான் வந்து நம்ம 3 அடிமை வம்ச அரசர்கள் பார்த்தோம். அதுல கடைசி வந்து இவர் தான் பால்பன். 1266 இருந்து 1287 வரைக்கும் ஆட்சி புரிகிறாரு. சோ இவரோட ஆட்சி அதிகாரத்தை உறுதிப்படுத்திக் கொள்ள அடங்க மறுத்த ஆளுநர் மீதும் அவர்களின் உள்ளூர் கூட்டாளிகள் மீதும் தாக்குதல் நடத்துறாரு. சோ இதுல வந்து நிறைய காடுகள் அழிக்கப்படும், புதிய சாலைகள் எல்லாம் அமைக்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்து குத்தகை இல்லா நிலங்களாக வழங்கப்பட்டு பயிரிடப்பட்டிருக்கும் நிறைய நிலங்கள். சோ அந்த அதுக்கு பேர் என்ன அப்படின்னா மஃப்ருலி அப்படின்னு சொல்றாங்க. மஃப்ருசி அப்படிங்கிறது குத்தகை இல்லா நிலங்கள். ஓகே, சோ நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா பால்பனோட டைம் பீரியட்ல சட்டம் ஒழுங்கு எப்படி இருந்துச்சு அப்படின்னு பார்த்தோம்னா மேவாரை சுற்றிய அடர்ந்த காட்டு பகுதியில் வாழ்ந்த மியோ என்ற ஒரு இஸ்லாமிய சமூகம் கொலையிலும் கொள்ளையிலும் ஈடுபட்டிருந்தது. சோ இவங்கள் மேலெல்லாம் தாக்குதல் நடத்தி சட்டம் ஒழுங்க கைக்குள்ள கொண்டு வந்திருப்பாரு. சோ அதே போல பார்த்தோம் அப்படின்னா ராஜபுத்திர அரண்கள் எல்லாம் அழிக்கப்பட்டிருக்கும், காடுகள் அழிக்கப்பட்டிருக்கும். சாலை பாதுகாக்கணும் அப்படிங்கறதுல ஆப்கான் படை வீரர்களை வந்து படையமைத்தி இருப்பாரு. சோ அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா பால்பன் வந்து கொஞ்சம் ஈவிரக்கம் இல்லாம எல்லா கலகங்களையும் ஒடுக்கி இருப்பாரு. இவரோட ஒரு அடிமைதான் யாரு அப்படின்னா துக்ரீல் கான். சோ இந்த துக்ரீல் கான் வந்து ஆளுநரா இவரை நியமிக்கிறாரு. ஆனா இவர் வந்து என்ன பண்றாரு அப்படின்னா கொஞ்ச நாள்லயே இவருக்கு எகெயின்ஸ்டா மாறிடுறாரு, பால்பனுக்கு எகெயின்ஸ்டா மாறிடுறாரு. சோ அதை ஒடுக்குறதுக்காக பால்பன் ஒருத்தர் அனுப்புறாரு. அவர் தான் யாரு அப்படின்னா அமீன் கான். ஓகேவா? அமீன் கான். சோ அவருமே வந்து ஒடுக்க முடியாம திருப்பி வந்துடுறாரு. அதனால பால்பன் வந்து திருப்பி ஒரு 2 படையை அனுப்புவாரு. அப்படியும் அது ஃபெயிலியர் ஆயிரும். சோ அதனால அவரே போயிட்டு துக்ரீல் கானை வந்து தாக்குறதுக்கு போறாரு, படையெடுத்து போறாரு. சோ இவர் வர்றதை பார்த்து அவர் பயந்து அங்கேருந்து ஓடிடுறாரு. சோ அப்படி போயுமே வந்து பால்பன் வந்து ஃபாலோ பண்ணிட்டு போயிட்டு துக்ரீல் கானை பிடித்த பால்பனின் படை வீரர்கள் அவரை கொலை பண்ணிடுறாங்க. அண்ட் வங்கத்தின் ஆளுநராக பால்பனோட மகன் புக்ரா கான் அப்படிங்கிறவரு நியமிக்கப்படுறாரு. சோ இப்ப புக்ரா கானுக்கு வந்து பெரிய அளவுல அவருக்கு இதுல கிடையாது. சோ அவர் வந்து அதுக்கப்புறமா பாத்தீங்க அப்படின்னா டில்லியில ஒரு தலைமை நெருக்கடி ஏற்பட்டிருக்கும். சோ அவரோட பையனான கைஹுபாத் நியமிக்கப்படுறாரு. சோ இவருமே வந்து பார்த்தோம் அப்படின்னா சின்ன சின்ன விஷயத்துல வந்து இது பண்ணிட்டு பெருசா ஆட்சி அதிகாரத்துல எல்லாம் ஆர்வம் காட்டாம சிற்றின்பத்துல வீழ்ந்து கிடந்திருப்பாரு. சோ அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா மங்கோலிய அச்சுறுத்தலுக்கு எதிரான நடவடிக்கைகள். சோ மங்கோலியரின் அச்சுறுத்தலை எதிர்கொள்ளும் விதமாக தனது ராணுவத்தை பால்பன் என்ன பண்றாரு, ரொம்ப ஸ்ட்ராங் பண்ணிக்கிறாரு. படிண்டா, சுனம், சமானா ஆகிய இடங்களில் இருந்த கோட்டைகளில் கூடுதல் படைகளை நிலைநிறுத்தி வலுப்படுத்துறாரு. சோ அதே டைம்ல பார்த்தோம் அப்படின்னா நமக்கு ஈரானோட மங்கோலிய பொறுப்பு ஆளுநரும் செங்கிஸ்கானின் பேரனுமான ஹுலுக் கானுடன் நல்லுறவை பேணுவதற்கும் ட்ரை பண்றாரு. சோ சட்லஜுக்கு அந்த பக்கம் நாங்க வரமாட்டோம் அப்படிங்கிற வாக்குறுதியை யார்கிட்ட இருந்து வாங்குறாங்கன்னா மங்கோலியர்ட்ட இருந்து வாங்குறாங்க. சோ யாரு வாங்குனாங்க? பால்பன்ட்ட இருந்து வாங்குறாங்க. சோ பால்பன் வந்து வாங்குறாரு. இப்ப 1259 டெல்லிக்கு ஒரு நல்லெண்ணு குழுவை வந்து உலுக் கான் வந்து அனுப்பி வைக்கிறாரு. உலுக் கான்னா யாருன்னா பால்பன் தான் அனுப்பி வைக்கிறாரு. சோ அப்ப வந்து விருப்பத்துக்குரிய மகன் முகமது கானுக்கு முல்தானின் ஆளுநர் பொறுப்பை கொடுத்திருந்தார் இந்த பால்பன். சோ உலுக் கானுடன் நட்புறவு இருந்த போதிலும் மங்கோலியரோடு ஏற்பட்ட ஒரு மோதல்ல முகமது கானை கொண்டுடுறாங்க. சோ இதனால இவரு ரொம்ப வெக்ஸ் ஆகி அதே வருத்தத்திலேயே 1286 இறந்து போயிடுறாரு. ஓகேவா? சோ அப்ப இவ்வளவுதான் இதோட அடிமை வம்சம் அப்படிங்கிறது முடிவுக்கு வருது. அப்ப அடிமை வம்சத்தை தொடங்கி வச்சது யாரு? குத்புதீன் ஐபக். சோ அவரு கேபிட்டல் எங்க இருந்து எங்க மாத்தினாரு? லாகூர் டு டெல்லிக்கு மாத்துறாரு. சோ அவருக்கு யாரு ஹெல்ப் பண்ணாங்க? பக்தியார் கில்ஜி ஹெல்ப் பண்ணிருப்பாரு. சோ நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா இவர் என்னெல்லாம் கட்டினாரு? குதுப் மினார் அடிக்கல். ஓகே, குதுப் மினாருக்கு
அடிக்கல் நாட்டி இருப்பாரு. அதுக்கப்புறம் இன்னொன்னு என்ன கட்டினாரு? பழமையான குவத்துல் இஸ்லாம் இஸ்லாம் மஸ்ஜித். சூப்பர். குவத்துல் இஸ்லாம் மசூதியை வந்து கட்டினாரு. ஓகேவா? மஸ்ஜித் மசூதி அப்படிங்கிறத கட்டியிருப்பாரு. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா இவருக்கு அப்புறமா யாரு வராங்க? ஸோ இவர் எப்ப இறந்தாரு, எப்படி இறந்தாரு? 1210 போலோ விளையாட்டு. 1210 போலோ விளையாட்டுல வந்து இறந்துடுறாரு. ஓகே, இவருக்கு அப்புறமா யாரு வராங்க? இல்துமிஷ். இல்துமிஷ் வந்து வராரு. சோ இல்துமிஷ் வந்து குதுப் மினாரை வந்து கட்டி முடிச்சிருப்பாரு. ஓகே, சோ இல்துமிஷ் வந்து என்ன படையை உருவாக்குனாரு? சகல்கானி. சஹல்கானி 40 குழு அப்படிங்கிறத உருவாக்குறாரு. சோ அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா ஓகே, இந்த 40 குழுவை ஒழிச்சது யாரு அப்படின்னா பால்பன் வந்து ஒழிச்சிருவாரு. ஓகேவா? சோ பால்பன் வந்து ஒழிச்சிருவாரு. இந்த பாக்ஸ்ல கொடுத்துருப்பாங்க. ஓகே, சோ நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா இல்துமிஷ் வேற என்ன பண்ணிருப்பாரு? அந்த வேலை அந்த ராணுவ இவங்களுக்கு எல்லாம் என்ன கொடுத்தாரு சேலரியா? இக்தா நிலம். எஸ், இக்தா நிலத்தை வந்து கொடுத்திருப்பாரு. சோ அது அவங்க முக்தி அப்படின்னு சொல்லுவோம், இல்ல இக்தாதார் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. சோ இவர் எந்த வருஷம் இறந்தாரு? 1236. எஸ், 1236ல இறந்திருப்பாரு. 1236ல இறந்திருப்பாரு. சோ இல்துமிஷுக்கு அப்புறமா யாரு வராங்க? ரஷ்யா சுல்தானா. சோ ரஷ்யா சுல்தானாவை பத்தி யாரு பெருமையா பேசினாங்க? ஆண் மாதிரியே குதிரையில வருவாங்க அப்படின்ட்டு எல்லாம். இபின் பட்டுதா. இபின் பத்துதா எந்த நாட்டை சேர்ந்தவர்? மொராக்கோ. மொராக்கோ நாட்டை சேர்ந்தவர். ஓகே, சோ நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா இவங்க யார வந்து அந்த ஒரு அடிமை இருந்திருப்பாரு இல்லையா, அவர் பேர் என்ன? ஜலாலுதீன் யாகுத். ஜலாலுதீன் யாகுத் அப்படிங்கிறவரு. சோ அவரை என்ன தலைவரா நியமிச்சிருப்பாங்க? எதுக்கு பொறுப்பா? உயர் பதவியில குதிரை லாய பணித்துறை. குதிரை லாய பணித்துறை இல்லையா, அமீரி அகூர் அப்படிங்கிற பதவியில நியமிச்சிருப்பாங்க. சோ அவங்க யார தண்டிக்க போறப்ப அவங்கள சதி பண்ணி இது பண்றாங்க? அல்துனியா. ஓகே, அல்துனியாவை தண்டிக்க போறப்ப பண்றாங்க. ஓகே, சோ அவங்களுக்கு அப்புறமா யாரு வரா? ரஷ்யா சுல்தானுக்கு அப்புறமா பால்பன் வராரு. சோ பால்பனுக்கு வந்து அவர் என்ன பேரு? அவருக்கு அதுக்கு முன்னாடி என்ன பேர் வச்சிருந்திருப்பாரு? உலுகான். உலுகான் அப்படிங்கிற பேரு. என்ன பட்டத்தை சூட்டிட்டு வராரு? நயீப் முல்க் அப்படிங்கிற பட்டத்தோட அரியணைக்கு ஏறாரு கியாசுதீன் பால்பன் அப்படிங்கிற பெயர்ல. சோ பால்பனோட பீரியட்ல என்னெல்லாம் நடக்குது? சகல்கானி ஒழிச்சிட்டு நீக்கிடுவாங்க. ஓகே, சகல்கானியை வந்து ஒழிச்சிடுறாரு. வேற என்ன பண்றாரு? இந்த மஃப்ருசி அப்படிங்கிறது கொண்டு வந்திருப்பாங்க. ஓகேவா? குத்தகை இல்லா நிலங்களா கொடுத்திருப்பாங்க. சட்ட ஒழுங்க பாதுகாத்திருப்பாங்க. அந்த மியோக்கள், சோ இந்த மியோக்களை வந்து அழிச்சிருப்பாங்க. ஓகேவா? சோ வேற வந்து யாரோட பீரியட்ல வந்து மங்கோலியர்கள்ட்ட வந்து பாதுகாத்திருப்பாங்க மேம். அவங்க படையெடுக்க மாட்டாங்க. ஆமா, படையெடுத்து வரமாட்டோம், சட்லஜ் நதியை கடந்து வரமாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு வாக்குறுதி வாங்கியிருப்பாரு. சோ யாரோட பீரியட்ல குவாரிஜம் ஷா ஜலாலுதீன் அப்படிங்கிறவரு வந்து அடைக்கலம் கேட்டிருப்பாரு, செங்கிஸ்கான் என்ன காப்பாத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு. இல்துமிஷ்ட வந்து கேட்டிருப்பாங்க. ஓகே, சோ நெக்ஸ்ட் இந்த இவரு பால்பன் பாத்தீங்க அப்படின்னா நமக்கு நார்த் முறையை வந்து ஒழிச்சிட்டு வேற எதை இன்ட்ரோடியூஸ் பண்ணுவாரு அப்படின்னா எதை இன்ட்ரோடியூஸ் பண்றாரு? ஸ்பை, ஒற்றர் துறை அப்படிங்கறத வந்து இன்ட்ரோடியூஸ் பண்ணது யாருன்னா பால்பன் தான் பண்ணிருப்பாரு. சோ இவருக்கு துரோகம் பண்ண ஆளுநர் யாரு? துக்ரில் கான் வந்து பண்ணிருப்பாரு. சோ இவர் பீரியட்ல தான் எந்த கவிஞர் இருந்திருப்பாரு? எஸ், அமீர் குஷ்ரு வந்து இவரோட காலத்தை சேர்ந்தவர். ஓகேவா? சோ இவரோட பையன் ஃபைனலா அந்த கைகுபாத், சோ அவரு எல்லாம் ஒழுங்கா ஆட்சி புரிஞ்சிருக்க மாட்டாரு. சோ அதோட இப்ப முடியுது. கைகுபாத்துக்கு அப்புறமா யாரு வராங்க அப்படின்னா நமக்கு கில்ஜி டைனாஸ்டி வந்து ஸ்டார்ட் ஆயிருது. ஓகேவா? சோ கில்ஜிக்கள் எடுத்துட்டோம் அப்படின்னா 1290ல இருந்து 1320 வரைக்கும் ஆட்சி புரியுறாங்க. சோ ஃபர்ஸ்ட் எடுத்துட்டோம் அப்படின்னா ஜலாலுதீன் கில்ஜி. சோ இந்த ஜலாலுதீன் கில்ஜியை பார்த்துட்டோம் அப்படின்னா நமக்கு கொஞ்ச நாள் தான், ஒரு 6 வருஷம் தான் இருக்கிறாரு. சோ இவர் வந்து என்ன பண்றாரு? எல்லாரையும் வந்து அந்த எல்லா இடங்களையும் கைப்பற்றுறதுக்காக யார அனுப்பி வைக்கிறாரு அப்படின்னா இவரோட மருமகனான அலாவுதீன் கில்ஜியை வந்து அனுப்பி வைக்கிறாரு.
சோ அவரும் போயிட்டு தேவகிரியில வந்து யாதவர்களோட அரசனான ராமச்சந்திரன் ஆட்சி புரிந்துட்டு இருந்திருப்பாரு. சோ அவரை தோற்கடிச்சு அந்த செல்வங்கள் எல்லாம் கொள்ளையடிச்சு கொண்டு வராரு. சோ அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா இங்க வந்ததுக்கு அப்புறமா ஜலாலுதீனை வந்து ஒரு சதி பண்ணி கொன்னுட்டு அலாவுதீன் கில்ஜி அரியணை ஏறுறாரு 1296. சோ அப்ப 1296 இருந்து 1316 வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு 20 வருஷத்துக்கு யாருதான் இருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா அலாவுதீன் கில்ஜி தான் இருக்கிறாரு. சோ அப்ப ஜலாலுதீன் கில்ஜி பீரியட்ல பெருசா எதுவும் கிடையாது. அந்த தேவகிரி படையெடுப்பு அப்படிங்கிறது நடந்திருக்கும். அதுவுமே அலாவுதீன் கில்ஜியை வச்சு பண்ணியிருப்பாரு. சோ அடுத்து பார்த்தோம் அப்படின்னா நம்ம அலாவுதீன் கில்ஜி எடுத்துட்டோம் அப்படின்னா இவர் என்னெல்லாம் பண்ணாருன்னா எதிரிகளை ஒழித்து டெல்லியில தமது இடத்தை பலப்படுத்தி கொள்வதில் கொஞ்சம் பீரியட் வந்து போயிருக்கும். அதுக்கப்புறம் பிரபுக்கள் மீது ஒரு உறுதியான பிடியை வைத்துக் கொள்வதுல அவர் வந்து ரொம்ப கவனமா இருந்திருப்பாரு. சோ இல்லைன்னா எல்லாரும் துரோகம் பண்ணிடுவாங்க இல்லையா, அதனால ரொம்ப எல்லாத்தையுமே வந்து ரொம்ப கடினமா நடந்திருப்பாரு. சோ இவரோட செகண்ட் டைம் பீரியட் ஒரு 1298 அந்த டைம் பீரியட்ல ஒரு ஃபர்ஸ்ட் 2 வருஷம் தாண்டி திருப்பி 3வது வருஷம் பாத்தீங்க அப்படின்னா மங்கோலியர்களோட தாக்குதல் அப்படிங்கிறது நடந்திருக்கும். சோ இதனால இவங்களோட படையினால அவங்களை எதிர்த்து நிக்க முடியல. ஏன்னா மங்கோலியர்கள் வந்து ரொம்ப ஸ்ட்ராங் இல்லையா, அதனால இப்ப புறநகர மக்கள் என்ன பண்றாங்க, டெல்லியோட புறநகர மக்கள் எல்லாம் சிட்டிக்குள்ள வந்து தஞ்சம் அடைகிறாங்க. ஏன்னா வெளியே வந்து எல்லாரும் தாக்குதல் நடத்திட்டு இருக்காங்க. அதனால சோ இப்போ அலாவுதீன் வந்து அவரே தான் இறங்கி அதை வந்து ஃபேஸ் பண்ண வேண்டிய ஒரு சிச்சுவேஷன்ல இருக்குது. சோ இதன் விளைவா நிகழ்ந்த மோதல்ல சோ அலாவுதீன் இறங்கி அடிக்க ஆரம்பிச்சதுக்கு அப்புறமா என்ன ஆகுது, சோ இவர் தான் ரொம்ப நல்லாவே வந்து போர் பண்ணுவாரு. சோ மங்கோலியர்களும் வந்து கொஞ்சம் நிலை குலைஞ்சு போறாங்க. சோ என்ன பண்றது அப்படின்னு தெரியாம சோ அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா 1305 தோவாப் சமவெளி பகுதியின் வழியே நுழைஞ்சு திருப்பியும் தாக்குதல் அப்படிங்கிறது நடத்துறாங்க. சோ தோவாப் அப்படிங்கிறது என்ன, எந்த பகுதியை தோவாப்னு சொல்லுவாங்க? துங்கபத்ரா நதிக்கு ஆக்சுவலா ஓகே. சோ தோவாப் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா 2 ஆறுகளுக்கு இடைப்பட்ட பகுதி, அதை வந்து தோவாப்னு சொல்லுவாங்க. ஓகேவா, சோ அதுதான் வந்து தோவாப்னு சொல்லுவாங்க, எந்த ஆறா இருந்தாலும் சரி. ஓகே. சோ இப்போ வந்து இம்முறை மங்கோலியரை தோற்கடித்து சுல்தானின் படை அதிக எண்ணிக்கையில அவங்கள சிறப்பிடிச்சு கொண்டுடுறாங்க. ஆனா மங்கோலியர்களோட அச்சுறுத்தல் அப்படிங்கிறது இருந்துட்டு தான் இருக்குது. சோ கடைசியா எப்போ மங்கோலியர்கள் தாக்குறாங்கன்னா 1307-8 ஒரு தாக்குதல் அப்படிங்கிறது நடந்துச்சு. அதுக்கப்புறம் அலாவுதீன் கில்ஜி வந்து அவங்கள திருப்பி உள்ள வராத அளவுக்கு ஒரு அடி அப்படிங்கிறது கொடுத்துடுறாரு. இப்போ நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா இவரோட முக்கிய ராணுவ தாக்குதல்கள், இது வந்து ஒரு தடவை அந்த ஆர்டர் பண்ண சொல்லி கேட்டிருக்காங்க. ஓகேவா, சோ தேவகிரி, குஜராத், ரந்தம்பூர், சித்தூர், மால்வா, இது ஆல்ரெடி ஆர்டர் பார்த்திருப்போம். ஓகே, தேவகிரி, குஜராத், ராந்தம்பூர், சித்தூர், மால்வா, DGRCM. ஓகேவா, ஸோ இதை வரிசையா ஞாபகம் வச்சுக்கோங்க. குரோனாலஜிக்கல் ஆர்டர் தான் ஒரு தடவை கேட்டிருந்தாங்க. ஓகேவா, DGRCM. ஸோ எம்ஜிஆர் வந்து சிஎம்ஆ இருந்தாரா, அப்ப டிஜிஆர் வந்து சிஎம்ஆ இருந்தாருன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. எம்முக்கு பதிலா டியை ஞாபகம் வச்சுக்கோங்க ஃபர்ஸ்ட். அப்ப டி ஃபார் தேவகிரி, ஜி ஃபார் குஜராத், ஆர் ஃபார் ரந்தம்பூர், சி ஃபார் சித்தூர், எம் ஃபார் மால்வா. ஓகே, ஸோ டிஜிஆர் சிஎம்ஆ இருந்தாரு அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க அந்த ஆர்டருக்கு. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா இந்த தீபகற்பத்துல ஃபர்ஸ்ட் இவங்களோட டார்கெட் எதாதான் இருக்குன்னா தேவகிரியா தான் இருக்கு. ஸோ தேவகிரி பகுதியை கைப்பற்றதுக்காக யாரை அனுப்பி வைக்கிறாரு அப்படின்னா மாலிக் காஃபூர். ஓகேவா, அலாவுதீன் கில்ஜியோட ஒரு மிக சிறந்த படை தளபதி யாருன்னா இந்த மாலிக் காஃபூர் தான். இவர் தான் வந்து சவுத்ல எல்லாத்தையும் வந்து கேப்சர் பண்ணியிருப்பாரு. ஸோ தெலுங்கானா பகுதியில வாராங்கல், ஸோ இந்த ரீஜியன் யாரு பாத்தீங்க அப்படின்னா காக்கத்திய அரசரான பிரதாபருத்ர தேவா. ஸோ இவரை வந்து தோற்கடிக்கிறாங்க. சோ பிரதாபருத்ரன் தான் வந்து எதை இன்ட்ரோடியூஸ் பண்ணிருப்பாரு, பாளையக்காரர் முறை வந்து இன்ட்ரோடியூஸ் பண்ண அந்த பிரதாபருத்ரன் தான். ஓகேவா, சோ அப்ப இந்த பிரதாபருத்ரன் எடுத்துட்டோம். நமக்கு இங்க நம்ம தமிழ்நாட்டுல பாளையக்காரர் முறை யாரு இன்ட்ரோடியூஸ் பண்றா, அதை ஃபாலோ பண்ணி விஸ்வநாத நாயக்கர். யாரோட ஹெல்ப்போட, எந்த வருஷம்? அரியநாத முதலியோட ஹெல்ப்போட 1529 வந்து கேப்சர் பண்றாங்க. ஓகே, ஐ மீன் இதை வந்து பாளையக்காரர் முறை அப்படிங்கிறத இன்ட்ரோடியூஸ் பண்றாங்க. ஓகே, அடுத்தது பாத்தீங்கன்னா 1310 தோல்வியடைந்த ஹொய்சால அரசர் 3ஆம் வீர வல்லாளன்
அவரது செல்வங்கள் அனைத்தையும் தில்லி துருப்புகள்கிட்ட ஒப்படைக்கிறாரு. மாலிக் காஃபூர் தமிழ்நாட்டுக்கு புறப்பட்டார். சோ கனத்த மழை வெள்ளம், சோ இதனால வந்து பாண்டியர் தலைநகரம் எல்லா பகுதியுமே வந்து கேப்சர் பண்ணிடுறாரு கிட்டத்தட்ட. அண்ட் 1311 ஒரு பெரிய செல்வ குவியலோட திரும்பி போறாரு. சோ அலாவுதீன் கில்ஜி எடுத்துட்டீங்கன்னா இவரோட நிர்வாக சீர்திருத்தம் அப்படின்னு பாத்துட்டோம்னா மெயினா வந்து நமக்கு அலாவுதீன் படையெடுப்புகளை போலவே அவருடைய அரசியல் நிர்வாக சீர்திருத்தமும் சிறப்பா தான் இருந்திருக்கும். நிரந்தர வரி அப்படிங்கறத கொண்டு வந்திருப்பாரு. அதுக்கப்புறம் அந்த வரி வசூல் பண்றதுக்கு வந்து ராணுவ தலைவர்களை வந்து நியமிச்சிருப்பாரு. சோ அதுக்கு முன்னாடி இந்த ஜமீன்தார்ஸ், அதுக்கப்புறம் வந்து அந்த அரசர்கள், சோ அவங்கதான் வந்து வசூலிக்கிற மாதிரி இருந்திருக்கும். சோ அதெல்லாம் கேன்சல் பண்ணிட்டு ராணுவ தலைவர்களை நீங்களே வசூலிச்சு இது பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு கொண்டு வந்திருப்பாரு. அதே போல அவங்க படை பிரிவுகளுக்காக கட்டாய உணவு தானிய கொள்முதல் முறை அப்படிங்கிறத இன்ட்ரடியூஸ் பண்ணியிருப்பாரு. சோ கொள்முதல் விலை வந்து அந்த சுல்தான் தான் வந்து நிர்ணயிச்சிருப்பாங்க, இவ்வளவு அமௌண்ட்டுக்கு தான் நாங்க எடுப்போம் அப்படிங்கிறது. சோ வரியாக வசூலிக்கப்பட்ட தானியங்கள் எல்லாம் பண்டசாலைகள்ல சேகரிச்சு வச்சிருப்பாங்க. சோ இவருமே வந்து இந்த விஷயங்கள் எல்லாம் கரெக்டா நடக்குதா அப்படிங்கிறத மானிட்டர் பண்றதுக்காக ஒற்றர்கள் படை அப்படிங்கிறத நியமிச்சிருப்பாரு. சோ அவங்க என்ன பண்ணுவாங்க, எல்லாத்தையும் பார்த்துட்டு அந்த கரெக்டான இன்ஃபர்மேஷன் அப்படிங்கிறத அலாவுதீன் கிட்ட டைரக்டாவே சொல்லிட்டு இருந்திருப்பாங்க. சோ இவர் பார்த்தோம் அப்படின்னா 1316 வந்து இறந்து போயிடுறாரு. ஓகேவா. சோ இவரோட சீர்திருத்தங்கள் எல்லாம் நிறைய வரிசையா வரும். இது பாருங்க, இது இம்பார்ட்டன்ட் ஆனது எல்லாமே. திருமண உறவுகள் அப்படிங்கிறது, அதாவது சுல்தானின் ஒப்புதலோடு மட்டுமே பிரபு குடும்பங்களுக்கு இடையில் திருமண உறவுகள் அனுமதிக்கப்பட்டன. அண்ட் பரிசாகவோ மதம் சார்ந்த அரைக்கொடையாகவோ அளிக்கப்பட்ட சொத்துரிமை அடிப்படையில் வைத்திருந்த கிராமங்களை மீண்டும் அரசு அதிகாரத்தின் கீழ் கொண்டு வர சுல்தான் வந்து ஆணையிட்டிருப்பாரு. அதுக்கப்புறம் பரம்பரை கிராம அலுவலர்கள் அதிகாரங்களை தடை செஞ்சிருப்பாரு. ஓகேவா. அந்த கிராம அலுவலர்கள் அப்படிங்கிற பணி வந்து ஒரு ஹெரிடிட்டரி ஃபார்ம்ல ஃபாலோ பண்ணிட்டு இருந்திருப்பாங்க. சோ அதெல்லாம் வந்து பேன் பண்ணியிருப்பாரு. அண்ட் ஊழல் வயப்பட்ட அரசு அலுவலர்களை கடுமையா தண்டிச்சாரு. மதுவும் போதை மருந்துகளின் பயன்பாடும் தடை செய்யப்பட்டது. சூதாட்டம் தடை செய்யப்பட்டுச்சு. சூதாடிகள் வந்து நகரத்துக்கு வெளியே விரட்டப்பட்டாங்க. இருந்தாலும் மதுவிலக்கு பெருமளவில் மீறப்பட்டதால் கட்டுப்பாடுகளை தளர்த்தும் கட்டாயம் அப்படிங்கிறது வந்தது. உழவர்கள்ட்ட இருந்து நிலவரிகள் வந்து நேரடியா வசூலிச்சாங்க. சோ நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா இவரோட பீரியட்ல தான் என்ன கொண்டு வந்திருப்பாங்க அப்படின்னா, சோ அங்காடி சீர்திருத்தம் அப்படிங்கிறது இவரோட பீரியட்ல தான் கொண்டு வந்திருப்பாங்க. ஓகேவா. சோ அங்காடி சீர்திருத்தம் அப்படிங்கிறது கொண்டு வந்திருப்பாங்க. அதே போல பார்த்தோம் அப்படின்னா இதுக்கு வந்து ஒரு பேரும் வைக்கப்பட்டிருக்கும், சஹானா இ மண்டி. ஓகேவா. சஹானா இ மண்டி அப்படிங்கிறவரு அங்காடிகளை அட்மினிஸ்ட்ரேட் பண்ண அவரை நியமிச்சிருப்பாங்க, சஹானா இ மண்டி அப்படிங்கிறது. ஓகே. சோ இது வந்து இதெல்லாமே இவர் பீரியட்ல நடந்தது. வேற என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இங்கே கொடுத்திருக்காருங்க பாருங்க, சந்தை சீர்திருத்தங்கள். சோ போஸ்டல் இல்லையா, அஞ்சல் அப்படிங்கறது இன்ட்ரோடியூஸ் பண்ணியிருப்பாங்க. அதுவுமே சிறப்பா நடந்திருக்கும். சோ இதுல சந்தை சீர்திருத்தங்கள்ல மெயினா என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா, இவங்க வந்து அந்த கரெக்டா அந்த எடைக்கு எடை வந்து கொடுக்கணும். ஓகேவா. சோ அப்படி கரெக்டா கொடுக்கல அப்படின்னா அதுல ஏதாவது தப்பு பண்றாங்கன்னு கண்டுபிடிச்சா அந்த வியாபாரிகளோட சதையை வெட்டி எவ்வளவு வந்து கொள்ளையடிச்சாங்களோ, ஐ மீன் ஏமாத்துனாங்களோ அதுக்கு ஈக்குவலா சதையை வெட்டி அதுல வச்சு இது பண்ணுவாங்க. ஓகேவா. சோ அந்த மாதிரி தண்டனை அப்படிங்கிறது கொடுக்கப்பட்டிருக்கும். ஓகே. சோ இத இருக்கு பாருங்க, அஞ்சல் முறை அப்படிங்கிறத ஏற்படுத்தி இருப்பாரு. ஓகேவா. சோ மெயினா வந்து இவரோட சீர்திருத்தங்கள் எல்லாம் ஏழைகளுக்கு சாதகமா இருந்திருக்கும், செல்வந்தர்களுக்கு வந்து பாதகமா இருந்திருக்கும். லிக்கர் பேண்ட், அதான் சொன்னேன் இல்லையா, இங்க ரீட் பண்ண இல்லையா, மது விலக்கு அப்படிங்கிறது கொண்டு வந்திருப்பாரு. பட் அதை வந்து கரெக்டா ஃபாலோ பண்ண முடிஞ்சிருக்காது. ஏன்னா எல்லாரும் வந்து அதை மீறி செயல்பட்டு இருப்பாங்க. அதனால அதை தளர்த்தி இருப்பாரு. சோ அடுத்தது இவரோட வாரிசுகள் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, அலாவுதீன் இவரோட மூத்த பையன் கிசிர்கான தன்னோட வாரிசா நியமிக்கிறாரு. இருந்தாலும் அந்த நேரத்துல அலாவுதீனின் நம்பிக்கைக்குரியவராக யாரு இருந்தாங்கன்னா மாலிக் காஃபூர் தான் இருந்திருப்பாரு. சோ அவரோட நிறைய பகுதிகளை கேப்சர் பண்ணி கொடுத்தது யாருதான் அப்படின்னா, சவுத் ரீஜியன் ஃபுல்லாவே வந்து மாலிக் காஃபூர் தான் வந்து கேப்சர் பண்ணி கொடுத்திருப்பாரு. சோ அவரு பண்ண பகுதிகள் எல்லாம் அவருக்கு கொடுக்கப்பட்டிருக்கும். பட் என்ன பண்ணிருப்பாங்க அப்படின்னா, அவர் ஆட்சிக்கு வந்து 35 நாள்ல வந்து அவரை கொண்டு இருப்பாங்க. சோ அதுக்கப்புறம் நிறைய கொலைகள் அப்படிங்க அரசியல் கொலைகள் நடக்குது. மங்கோலியருக்கு எதிராக பல படையெடுப்புகளில் பங்கேற்ற திறமைசாலியான காசி மாலிக். ஓகேவா. யாரு, காசி மாலிக் அப்படிங்கிறவரு 1320 கியாசுதீன் துக்ளக்கா ஆட்சியில அமர்றாரு. அப்போ கியாசுதீன் துக்ளக்கோட இயற்பெயர் என்ன அப்படின்னு கேட்டாங்கன்னா காசி மாலிக். ஓகேவா. காசி மாலிக் அப்படிங்கிறது கியாசுதீன் துக்ளக்கோட இயற்பெயர்.
சோ அவரு அந்த கியாசுதீன் துக்ளக் அப்படிங்கிற பெயர்ல அரியணை ஏறாரு. சோ பதவியில இருந்த கில்ஜி ஆட்சியாளர் குஸ்ரோவை கொன்றதன் மூலம் கில்ஜி வம்சத்திலிருந்து எவரும் அரசுரிமை கோருவதை தடுத்தார். இவ்வாறாக 1414 வரைக்கும் நீடித்த துக்ளக் வம்சத்தோட ஆட்சி அப்படிங்கிறது நெக்ஸ்ட் கண்டினியூ ஆகுது. ஓகேவா? சோ அப்ப அலாவுதீன் கில்ஜி பீரியட்ல நிறைய சீர்திருத்தங்கள் நடந்திருக்கும், ஞாபகம் வச்சுக்கணும். சோ நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா சஹல்கானி. சோ ஆல்ரெடி நம்ம பார்த்ததுதான். இன்ட்ரடியூஸ் பண்ணது யாரு? இல்துமிஷ் இன்ட்ரடியூஸ் பண்றாரு. இத வந்து நீக்குனது யாரு? பால்பன். பால்பன் வந்து நீக்கிடுறாரு. ஓகேவா? சோ அதுதான் நமக்கு இதுல இம்பார்ட்டன்டான விஷயங்கள். சோ கில்ஜி அலாவுதீன் கில்ஜி வந்து ஒற்றர்களை பணிய அமர்த்தி துருக்கிய பிரபுக்களின் கள்ளத்தனமான நடவடிக்கைகள் ஏதேனும் இருந்தால் தம்மிடம் நேரடியாக தெரிவிக்குமாறு பணித்து அவர்களுக்கு எதிராக கடுமையான நடவடிக்கைகள் அப்படிங்கிறதையும் எடுத்திருப்பாரு. ஓகே. சோ நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா துக்ளக் வம்சம். அப்போ கில்ஜி டைனாஸ்டியை நிறுவனது யாரு? ஜலாலுதீன் கில்ஜி. சோ ஜலாலுதீன் கில்ஜிக்கு அப்புறம் தான் யாரு வராங்க அப்படின்னா அலாவுதீன் கில்ஜி வந்து வராரு. ஓகே. சோ அலாவுதீன் கில்ஜி வந்து என்னென்ன சீர்திருத்தங்கள் பண்ணாரு? அங்காடி சீர்திருத்தம், போஸ்டல், மார்க்கெட், ஓகே, ஊழலை ஒழிச்சிருப்பாரு, மது ஒழிச்சாரு. அப்புறம் அந்த பரம்பரையா ஃபாலோ பண்ணிட்டு இருந்த அந்த கிராம அதிகாரம் அப்படிங்கிறதையும் ஒழிச்சிருப்பாரு. நெக்ஸ்ட் அந்த இது அதான் சஹானா இ மண்டி அப்படிங்கிறவரை நியமனம் பண்ணியிருப்பாங்க. சோ அந்த அங்காடி சீர்திருத்தத்துல இது பாத்துக்கிறதுக்காக சஹானா இ மண்டி அப்படிங்கிறது. ஓகே. சோ இவருக்கு அப்புறமா யாரு வராங்க? துக்ளக் வம்சத்து ஆட்சியை தொடங்கி வைக்கிறது யாரு? கியாசுதீன் துக்ளக். அவரோட இயற்பெயர் என்ன? காசி மாலிக். காசி மாலிக். ஓகே. ஸோ இப்போ துக்ளக் வம்சம் அப்படிங்கிறது 1320 ஸ்டார்ட் ஆகுது. ஸோ ஃபர்ஸ்ட் 25 இயர்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா கியாசுதீன் துக்ளக் தான் ஆட்சியில இருப்பாரு. ஸோ எப்படி ஜலாலுதீன் கில்ஜியை வந்து வஞ்சகமா கொண்டு அலாவுதீன் கில்ஜி பதவிக்கு வந்தாரோ ஸோ அதே மாதிரி கியாசுதீன் துக்ளக்கா அவரோட சொந்த பையனான முகமது பின் துக்ளக்கே வந்து கொன்னுட்டு ஆட்சிக்கு வந்திருப்பாரு. ஸோ இவங்க வந்து ஒரு துக்லதாபாத் அப்படிங்கிற ஒரு நகரத்தை வந்து நிர்ணயிச்சிருப்பாரு இந்த கியாசுதீன் துக்ளக். ஸோ இப்போ முகமது பின் துக்ளக்கோட இயற்பெயர் என்ன? ஜுனாகான். ஓகேவா? ஸோ ஜுனாகான் அப்படிங்கிறது இவரோட இயற்பெயர். ஸோ அதே போல பாத்தீங்க அப்படின்னா முகமது பின் துக்ளக் வந்ததும் 1325 வராரு, 51 வரைக்கும் இருப்பாரு, கிட்டத்தட்ட ஒரு 26 வருடங்கள். ஸோ இவர் வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னா படித்த முட்டாள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஓகேவா? ஸோ என்ன அப்படின்னா ரொம்ப நல்லா படிச்சிருப்பாரு, எல்லா பண்புகளும் இருக்கும். பட் இவரோட ஆக்டிவிட்டிஸ் எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா இவரை மாதிரி முட்டாள் வந்து யாருமே இல்லை அப்படிங்கிற மாதிரி பண்ணிட்டு இருந்திருப்பாரு. அதே மாதிரி ஒரு இரக்கம் கிடையாது, ரொம்ப கொடூரமானவர், நியாயமா நடந்துக்கணும் அப்படின்னு எல்லாம் கிடையாது, எல்லாமே வந்து ஆப்போசிட்டா இருந்திருக்கும். எஸ், மெயினா வந்து கேபிட்டல் சேஞ்ச் பண்றது. ஸோ ஃபர்ஸ்ட் எடுத்தீங்க அப்படின்னா நம்ம டோக்கன் கரன்சி. எஸ், ஓகே. டெல்லியில இருந்து தென்னிந்தியாவை ஆள்றது ரொம்ப கஷ்டம், இவருக்கு வந்து எல்லா பகுதியையும் ஆளணும். ஓகேவா? ஸோ அப்ப டெல்லியில இருந்துட்டு ஆள்றது வந்து கஷ்டம் அப்படின்ட்டு என்ன பண்ணுவாரு, தேவகிரிக்கு மாத்துவார், ஐ மீன் தௌலதாபாத்துக்கு. ஸோ அந்த தௌலதாபாத்தோட பெயரை வந்து என்ன பண்றாரு அப்படின்னா ஐ மீன் தேவகிரி அப்படிங்கிறதுக்கு தான் தௌலதாபாத் அப்படிங்கிற பெயரை வந்து சூட்டுறாரு. சோ அதுக்கப்புறம் அங்க போனதுக்கு அப்புறம் என்ன ஆகுது அப்படின்னா அங்க இருந்துட்டு நமக்கு எல்லா பகுதியையும் திருப்பி ஆள முடியாது அப்படின்ட்டு திருப்பி என்ன பண்றாரு அப்படின்னா டெல்லிக்கே வந்துருவாரு. ஓகேவா? சோ அப்படி அவங்க இப்படி மாறிட்டு இருக்கிறப்ப அந்த பகுதியில வந்து யாரையுமே இருக்க விடாம எல்லாருமே நீங்க வந்து மாறிதான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கொடூரமா வந்து எல்லாரையும் அங்க கூட்டிட்டு போயிருப்பாராமா. சோ அந்த மாதிரி எல்லாம் பண்ணிட்டு இருந்திருப்பாரு. ஓகே. So ஓகே. ஸோ இப்போ அந்த டெல்லியில இருந்து தௌலதாபாத்துக்கு நடந்து போகணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு 40 days ஆகும். ஓகேவா? ஸோ அப்ப நிறைய பேர் வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா இவ்வளவு நாள் நடந்து போகணுமா அப்படின்னு ஒளிஞ்செல்லாம் இருப்பாங்க. ஓகேவா? எல்லாரையும் பிடிச்சி கொன்னுருவாரு. ஸோ சிலர் வந்து பார்வை தெரியாதவங்களா இருந்தா கூட அவங்களும் நீங்க போய் தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருப்பாங்க. ஸோ ஒரு சின்ன பூனையை கூட விட்டு வைக்கலையாமா, எல்லாத்தையுமே வந்து என்ன பண்ணியிருப்பாங்க, டெல்லியில இருந்து தௌலதாபாத்துக்கு மாத்தி இருக்காங்க. ஓகேவா? சோ இது எல்லாமே வந்து வரலாறுல எழுதப்பட்டிருக்கு. ஓகே. சோ இப்ப நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா அலாவுதீன் வந்து நமக்கு ஓகே ஃபைன்
அதுக்கு முன்னாடி இந்த சித்தூர் சூறையாடல் அப்படிங்கிறது. சோ சித்தூர் சூறையாடல் எந்த வருஷம் நடந்துச்சு அப்படின்னா 1303. சோ இது வந்து ஒரு பாக்ஸ் கொஸ்டின். சோ இந்த சித்தூர் சூறையாடல் அப்ப ஆக்சுவலா இந்த அலாவுதீன் படைகள் இருக்குது இல்லையா, இவங்க வந்து ராஜபுத்திரர்களை வந்து ஐ மீன் அந்த பகுதிகளை வந்து கேப்சர் பண்றதுக்காக போவாங்க. சோ ஆல்மோஸ்ட் அவங்க தோக்க போறாங்க அப்படின்னு தெரிஞ்சதும் அந்த ஆண்கள் எல்லாம் என்ன பண்ணிருப்பாங்க அப்படின்னா வெளியே போரிட்டு இறந்திருப்பாங்க. பெண்கள் எல்லாம் உள்ளேயே அந்த கோட்டைக்குள்ளேயே வந்து தீக்குளிச்சு இறந்திருப்பாங்க. சோ அந்த முறைக்கு பெயர் தான் என்னன்னு சொல்றாங்க அப்படின்னா ஜவுகர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஓகேவா? சோ ஜவுகர் அப்படிங்கிற முறை யார்கிட்ட இருந்துச்சு அப்படின்னா ராஜபுத்திரர்கள்ட்ட காணப்பட்ட ஒரு இது. எஸ், பத்மாவதி மூவி. ஓகேவா? சோ அதுலதான் அந்த இதெல்லாம் காமிச்சிருப்பாங்க. ஓகே. சோ அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா அப்ப தலைநகரை மாத்துறாரு ஃபர்ஸ்ட். நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா அடையாள நாணயங்கள். ஓகேவா? டோக்கன் கரன்சி அப்படிங்கிறத இன்ட்ரடியூஸ் பண்றாரு. சோ இது வந்து ஆல்ரெடி சீனா ஈரான்ல எல்லாம் இருந்திருக்கும். சோ வெள்ளி உள்ளடக்கத்தை அடிப்படையா கொண்டது. சோ இவர் வெள்ளியை இது பண்ணதும் என்ன ஆகுது அப்படின்னா நிறைய கள்ளப்பணம் அப்படிங்கிறது வருது. அப்ப வேற வழி இல்லாம திருப்பி மறுபடி ஃபர்ஸ்ட் எப்படி இருந்ததோ அது மாதிரியே கொண்டு வர ஆரம்பிக்கிறாரு. சோ இந்த மாதிரி சீர்திருத்தம் பண்றேன் அப்படிங்கிற பேர்ல நிறைய விஷயங்களை பண்ணி அது ஃபெயிலியர் ஆகி கஜானா காலியாகி திருப்பி வந்து ஆரம்பிச்ச இடத்துலயே வந்து நின்று இருப்பாரு. சோ வேற என்ன பண்ணாரு அப்படின்னா பஞ்சம் ஏற்பட்டிருந்த நேரத்துல வந்து இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் செய்யறப்ப அது இன்னுமே வந்து ரொம்ப கஷ்டமா இருந்திருக்கும். அண்ட் தாங்க முடியாத முறையற்ற நிலவரி வசூலுடன் இனங்காணப்பட்டது. வேளாண்மையை கவனித்துக் கொள்ள திவானி அமீர் கோகி, இதெல்லாம் ப்ரீவியஸ் இயர்ல கேட்டிருக்காங்க. சோ திவானி அமீர் கோகி அப்படிங்கிற சுல்தான் இதை வந்து ஏற்படுத்தி இருப்பாங்க. கால்நடை விதைகளை வாங்க கிணறு வெட்ட விவசாயிகளுக்கு கடன் தரப்பட்டது அப்படின்னாலும் அதனால எந்த பயனும் இல்லையாமா. பயிர்களை கண்காணிக்க பணியமர்த்தப்பட்ட அலுவலர்களும் திறம்பட செயல்படல. சோ அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா தொலைவில் உள்ள பகுதிகளை பயனளிக்கும் வகையில் நிர்வகிக்க இயலாது அப்படிங்கிறத நல்லா அறிஞ்ச அலாவுதீன் அவற்றை இணைத்துக் கொள்ளவில்லை. சோ அதுக்கப்புறம் தமது மேலாண்மையை நிறுவுவதையே விரும்பினார். ஆனா இந்த முகமது பின் துக்ளக், சோ அதனாலதான் என்ன பண்ணுவாங்க, ரொம்ப தூரத்துல இருக்கிற பிளேஸ்க்கு எல்லாம் வந்து பொறுப்பு ஆளுநர் அப்படிங்கிறத நியமிப்பாங்க. பட் இந்த முகமது பின் துக்ளக் என்ன பண்றாரு அப்படின்னா எல்லா பகுதியும் எல்லாம் கேப்சர் பண்றேன்னா நான் தான் வந்து அதுக்கு தலைவரா இருப்பேன், யாரையும் நம்பி நியமிக்க மாட்டேன் அப்படின்ட்டு எல்லா பக்கத்துக்கும் இவரே இருக்கிறாரு. சோ அதனால எகைன் அண்ட் எகைன் நிறைய கிளர்ச்சிகள் வருது. சோ எல்லாத்தையும் ஒரே நேரத்துல இவரால சமாளிக்க முடியல. சோ அப்படியே போயிட்டு இருக்கிறப்ப ஃபைனலா என்ன ஆகுது அப்படின்னா 1351 இவரு இறந்துடுறாரு. ஓகேவா? சோ எந்த ஒரு சீர்திருத்தமும் இல்ல, சீர்திருத்தம் பண்றேன் பேர்வழி அப்படிங்கிற பேர்ல எல்லாமே தோல்வியில முடிஞ்சிருக்கு. சோ இவர் பீரியட்ல என்ன பண்ணாங்க அப்படின்னு கேட்பாங்க. ஃபர்ஸ்ட் தலைநகர் மாற்றம், அடுத்தது டோக்கன் கரன்சி கொண்டு வந்தது. ஓகே. சோ அதை வந்து ஆர்டரா எழுத சொல்லி கேட்டாலும் தெரியணும். அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா ஃபெரோஷா துக்ளக். சோ ஃபெரோஷா துக்ளக் வந்து 1351 இருந்து 1388 வரைக்கும் இருந்திருப்பாரு. சோ ஃபெரோஷோட தந்தை ரஜப் கியாசுதீன் துக்ளக்கோட தம்பி இவது. அண்ட் இருவருமே அலாவுதீன் கில்ஜியின் ஆட்சி காலத்தில் குரசலிலிருந்து வந்தவர்கள். சோ அலாவுதீனுக்கு அப்புறம் தான் எல்லாம் கியாசுதீன் துக்ளக் வருவாரு. சோ அந்த டைம் பீரியட்ல வந்தவங்க தான். ரஜப் வந்து ஒரு ஜாட் இளவரசிய மேரேஜ் பண்ணிக்கிறாரு. அண்ட் அப்ப வந்து ஃபெரோஷுக்கு 7 வயதா இருந்தப்ப அவங்க வந்து இறந்துடுறாங்க. சோ கியாசுதீன் ஆட்சிக்கு வந்தப்ப ஃபெரோஷை 12,000 குதிரை வீரர்களை கொண்ட சிறப்பு படை ஒண்ணுக்கு தலைவரா நியமிக்கிறாங்க. சோ முகமது பின் துக்ளக் என்ன பண்றாரு அப்படின்னா அவரோட வாரிசு யாருன்னு சொல்லாமலே வந்து இறந்துடுறாரு. அப்ப முகமதோட சிஸ்டர் அவரோட மகனுக்கு ஆட்சி உரிமை கோரியதை பிரபுக்கள் அக்செப்ட் பண்ணிக்கல. அதனால என்ன பண்றாங்கன்னா கானி ஜகன் பரிந்துரைத்த முகமதுவின் மகன் ஒரு குழந்தையா இருந்திருப்பாரு. சோ அவரே வந்து இது பண்ணிருப்பாங்க, ரெக்கமெண்ட் பண்ணிருப்பாங்க. சோ ஃபெரோஷ் வந்து ஃபைனலா ஆட்சியில அமர்றாரு. சோ இப்ப பிரபுக்கள் வந்து சமரச கொள்கை எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, சோ அதுக்கு முன்னாடி இந்த பாக்ஸ் பார்த்தலாம். ஃபெரோஷ் துக்ளக்கிடம் ஒரு உயர் அதிகாரியாக இருந்த புகழ்பெற்ற கானி ஜகான். சோ இவங்க வந்து இஸ்லாமுக்கு மாறிய ஒரு பிராமணர். ஆதியில் கண்ணு என அறியப்பட்ட அவர் வாரங்களில் நிகழ்ந்த சுல்தானிய படையெடுப்பு ஒன்றின் போது சிறைபிடிக்கப்பட்டவர். ஓகேவா? அவரோட பேர் என்னன்னா கானி ஜகான். அவரு ஸ்டார்டிங்ல வந்து கண்ணு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருப்பாங்க. சோ இப்ப ஃபெரோஷ் துக்ளக் வந்து சமரச கொள்கையை ஃபாலோ பண்ணியிருப்பாரு. அலாவுதீன் ஆட்சியில் பறிக்கப்பட்ட சொத்து மீண்டும் அவர்கிட்டே ஒப்படைக்கப்பட்டிருக்கும். அலாவுதீன் ஆதரிக்காத ஒரு நடைமுறையான அலுவலர்களை பரம்பரையாக பணியமர்த்துகிற முறையை ஃபெரோஷ் வந்து இன்ட்ரோடியூஸ் பண்றாரு. அப்ப அலாவுதீன் வந்து அதை தூக்கி விட்டுருப்பாரு, இந்த இதை வந்து ஃபாலோ பண்ணக்கூடாது அப்படின்ட்டு. திருப்பி அதை இம்போஸ் பண்ணது யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃபெரோஷ் துக்ளக் வந்து அதை இன்ட்ரோடியூஸ் பண்றாரு. சோ அதே மாதிரி பாத்தீங்கன்னா சித்திரவதை முறைகளை ஒழிச்சிருப்பாரு.
அப்புறம் ஃபெரோஷுக்கு மெய்யான அக்கறை இருந்திருக்கும் இந்த அடிமைகள் பத்தி. சோ அந்த அவர்களது நலன்களை கவனிப்பதற்காக தனியே ஒரு அரசு துறையை ஏற்படுத்தி 1,80,000 அடிமைகளின் நல்வாழ்க்கையில் அடிமைகள் நலத்துறை அப்படிங்கிறது அக்கறை செலுத்தி இருக்கும். சோ அந்த அடிமைகளுக்காக ஒரு தனி துறையை ஆரம்பிச்சது யாருன்னா இந்த ஃபெரோஷா துக்ளக் தான். அதே போல இவரோட பீரியட்ல வந்து நிறைய இரிகேஷன் ஃபெசிலிட்டிக்கு வந்து ஹெல்ப் பண்ணியிருப்பாரு. சோ அதனால இவரை வந்து நீர்ப்பாசனத்தின் தந்தை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஓகேவா, நீர்ப்பாசனத்தின் தந்தை அப்படின்னு சொல்லிட்டு அழைக்கப்படக்கூடியவர் யாருன்னா ஃபெரோஷா துக்ளக். சோ அதே மாதிரி போர்கள் எல்லாம் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு இவர் இருந்திருப்பாரு. சோ அதுக்கப்புறம் பார்த்தோம்னா 2 மங்கோலிய தாக்குதல்களே நிகழ்ந்திருக்கும். அதுவுமே வந்து வெற்றிகரமா முறியடிக்கப்பட்டது. ராணுவ படையெடுப்பு சிந்துவின் மீது தொடுக்கப்பட்டது 1362ல. எதிரிகளை வழியிலேயே நிலைகுலைய வைத்து ஃபெரோஷ் வந்து வெற்றி பெற்றிருப்பாரு. சோ அதுக்கப்புறம் இவரோட மத கொள்கை அப்படின்னு பார்த்தோம்னா வைதீக இஸ்லாமியை ஃபெரோஷ் ஆதரிச்சாரு. மத தலைவர்களை மன நிறைவுற செய்வதற்காக தமது அரசு இஸ்லாமிய அரசாக அறிவிச்சாரு. மத விரோதிகள் வந்து கொடுமை செய்யப்பட்டிருப்பாங்க. அதுக்கப்புறம் இஸ்லாமியர் அல்லாதவர்களுக்கு ஜிஸ்யா வரியை விதிச்சிருப்பாரு. ஓகேவா, சோ இது வந்து பிராமணர்களும் அதை செலுத்துமாறு கட்டாயப்படுத்தப்பட்டனர். ஃபெரோஷ் இஸ்லாமியர் அல்லாதோர் உள்பட கற்றறிந்தவர்களை மனத்தடையின்றி ஆதரிச்சிருப்பாரு. எல்லாரையுமே வந்து சப்போர்ட் பண்ணியிருப்பாரு. கல்வி நிறுவனம், மசூதி, அரண்மனை, கோட்டைகள் இதெல்லாம் நிறுவனாங்க. சோ இந்த ஜிஸ்யா வரியை பத்தி ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஜிஸ்யா அப்படிங்கிறது இஸ்லாமிய அரசுகளால அவங்க நிலத்துல வாழ்ற இஸ்லாமியர் அல்லாத மக்கள் மீது விதிக்கப்படக்கூடிய ஒரு வரி. சோ இது பார்த்தோம் அப்படின்னா ஃபர்ஸ்டா யாரு கொண்டு வந்திருப்பாங்க ஜிஸ்யா? குத்புதீன் ஐபக். குத்புதீன் ஐபக் கொண்டு வந்தாரு. சோ யார் அத ஒழிச்சது? அக்பர். அக்பர். அதை ஸ்ட்ராங்கா ஃபாலோ பண்ணது யாரு? அவுரங்கசீப். ஃபெரோஷா துக்ளக். ஓகேவா, சோ அந்த குத்புதீன் ஐபக்கு அப்புறமா ஃபெரோஷா துக்ளக் வந்து ஸ்ட்ராங்கா ஃபாலோ பண்ணியிருப்பாரு. அக்பர் வந்து அதை ஒழிச்சிருப்பாரு. சோ ஃபைனலா திருப்பி அவுரங்கசீப் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருப்பாரு. இடையில இன்னொருத்தர் வருவாரு. யாரு அதை ஃபாலோ பண்ணது? எஸ், சிக்கந்தர் லோடி வந்து அதை திருப்பி ஃபாலோ பண்ணியிருப்பாரு இடையில. ஓகேவா, சோ இதுதான் வந்து இந்த இதோட ஒரு இது ஜிஸ்யாவோட ஆர்டர் வந்து முக்கியம். யாரு கொண்டு வந்தாங்க, யாரு தூக்குனாங்க, ஸ்ட்ராங்கா ஃபாலோ பண்ணது யாரு, ஃபைனலா யாரு திருப்பி கொண்டு வந்தது அப்படிங்கிறது ஞாபகம் வச்சுக்கணும். சோ அடுத்தது நான் சொன்னேன் இல்லையா, அந்த பாசனத்துக்கு வந்து ரொம்ப ஹெல்ப் பண்ணியிருப்பாரு. சோ அதனால இவர் வந்து அந்த நீர்ப்பாசன தந்தை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. சோ நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா தைமூரோட படையெடுப்பு. கடைசி துக்ளக் அரசர் நஸ்ருதீன் முகமது ஷா இவரது ஆட்சியின் போதுதான் மத்திய ஆசியாவிலிருந்து தைமூரின் படையெடுப்பு நிகழ்ந்திருக்கும். சோ இவர் வந்து 12ஆம் நூற்றாண்டை சேர்ந்த மாபெரும் மங்கோலிய அரசர் செங்கிஸ்கானுடன் இரத்த உறவு இருப்பதாக கூறத்தக்க ஒருவர். சோ அதனாலதான் வந்து அந்த அளவுக்கு கொடூரமா இருந்திருக்கிறாரு. அண்ட் தைமூர் வந்து எல்லாத்தையுமே வந்து சூறையாடிட்டு போயிருப்பாரு. தைமூர் வந்து சேர்ந்த செய்தியை கேட்ட சுல்தான் நஸ்ருதீன் தில்லியை விட்டு தப்பி ஓடிவிட்டார். கொல்லர், கல்தச்சர் எல்லாரையுமே வந்து சிறைபிடிச்சிட்டு போயிருப்பாரு. ஓகே, ஓகே, சோ எல்லாரையும் சிறைபிடிச்சிட்டு போயிட்டு சாமர்கண்ட்ல வந்து பெரிய பெரிய பில்டிங்ஸ் எல்லாம் கட்டியிருப்பாங்க. சோ நஸ்ருதீன் 1412 வரையிலும் சமாளித்து ஆட்சி செய்ய முடிந்தது. பிறகு வீழ்ந்து கொண்டிருந்த பேரரசை சையது லோடி வம்சங்கள் 1500 வந்துட்டேன். கேக்குதா? இப்ப கேக்குதா? சரி ஆயிடுச்சா இப்போ? ஓகே தான். ஓகே சார். அப்போ இவரு தான் வந்து பாத்தீங்கன்னா 1526 வரைக்கும் டில்லியில இருந்து ஆட்சி புரிஞ்சிருக்காங்க. சோ இது வரைக்கும் நமக்கு யாரு அப்படின்னா துக்ளக் இல்லையா? சோ துக்ளக் வம்சம் அப்படிங்கிறது முடிவுக்கு வருது. சோ நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா சையது வம்சம். ஓகேவா, சோ சையது வம்சம் எடுத்துட்டீங்க அப்படின்னா 1414 இருந்து 1451 வரைக்கும். சோ பஞ்சாப் போர் அணிவகுப்புகளில் தன் நலன்களை மேற்பார்வை செய்வதற்கு கிசர் கானை யாரு நியமிக்கிறா அப்படின்னா தைமூர் வந்து நியமிக்கிறாரு. சோ கிசர் கான் வந்து தானே சென்று டெல்லியை கைப்பற்றி சையது வம்ச ஆட்சியை நிறுவி இருப்பாரு.
அண்ட் 1451 வரையில் 4 சுல்தான்கள் இருந்திருப்பாங்க. யாஹியா பின் அகமது சிரிந்தி இயற்றிய தாரிகி முபாரக் ஷாகி அப்படிங்கிற நூல் வந்து இதை சொல்லியிருக்கும். ஸோ இதுல நமக்கு இம்பார்ட்டன்ட் அப்படின்னா இவர் தான். டெல்லிக்கு வெளியே ஒரு சிறிய நகருக்கு சென்று முழுமையான 30 ஆண்டுகள் ரொம்ப அமைதியா வாழ்ந்த மனிதர் யாருன்னா இந்த ஆலம் ஷா தான். ஓகேவா? ஸோ இது வந்து ப்ரீவியஸ் இயர்ல கேட்டிருக்காங்க. ஸோ யாரு அமைதியான வாழ்க்கை வாழ்ந்த ஒரே சுல்தானிய அரசர் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆலம் ஷா. ஸோ அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா லோடி வம்சம். ஸோ இதான் வந்து ஃபைனல் டைனாஸ்டி 1451 இருந்து 1526 வரைக்கும். ஸோ லோடி வம்ச ஆட்சியை நிறுவியவர் யாரு அப்படின்னா பஹ்லுல் லோடி. ஸோ இவரது ஆட்சியின் போது வங்கத்தில் ஆட்சி புரிந்த ஷார்கி அரசு கைப்பற்றப்பட்டிருக்கும். சிக்கந்தர் லோடியோட பீரியட்ல தான் என்ன ஆயிருக்கும் அப்படின்னா ஆக்ரா அப்படிங்கிறது புதுசா அவர் தான் நிர்மாணிச்சிருப்பாரு. ஓகேவா? ஓகே. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா இவருக்கு அப்புறமா இப்ராஹிம் லோடி வராரு. ஸோ இப்ராஹிம் லோடி வந்து யாரு கூட பானிபட் போர் நடக்குது? முதலாம் பானிபட் போர் பாபர் கூட நடக்குது. ஓகேவா? 1526. டேட் ஏதாவது இருக்கா? ஏப்ரல் 24 21. ஓகேங்களா? ஸோ 21 என்ன டேட்? 24 21 தான். 21. ஓகே ஓகே மேம். ஓகே. ஸோ ஏப்ரல் 21 என்ன டே? என்ன டே? சிவில் சர்வீசஸ் டே. ஓகேவா? சிவில் சர்வீசஸ் டே, குடிமை பணியாளர்கள் தினம் அப்படிங்கிறது அந்த ஃபர்ஸ்ட் பானிபட் வார் அப்படிங்கிறது நடந்திருக்கும் ஏப்ரல் 21, 1526. ஓகேவா? ஸோ இதுதான் வந்து அந்த வம்சங்கள் அப்படிங்கிறது. ஸோ இதுல இடையில பார்த்தோம் அப்படின்னா ஓகே. ஸோ அது நான் அவ்வளவுதான், அது இடையில பேசல, ஸ்டாப் பண்ணிட்டேன், நெட் கட் ஆகுது. ஓகே, சீக்கிரம் முடித்து விடலாம். சரி, தைமூரோட படையெடுப்பு 1398 வந்து நடந்திருக்கும். ஓகேவா? ஃபெரோஷா துக்ளக் இறந்ததுக்கு அப்புறமா ஒரு 10 வருஷம் கழிச்சு தாமர்லைன் அப்படின்னு அழைக்கப்பட்ட இந்த தைமூர் வந்து டெல்லியை தாக்கி சூறையாடி மாபெரும் மனித படுகொலையை நிகழ்த்தினாராமா. சோ இந்த தைமூரோட படையெடுப்பு வந்து கேட்பாங்க 1398, ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஆனது. ஓகேவா? சோ இந்த தைமூர் வந்து எந்த அளவுக்கு கொடூரமானவர் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, ஒரு தடவை வந்து நடந்து போயிட்டு இருந்தாராமா ஒரு காட்டு வழியா. அவருக்கு பின்னாடி படை வீரர்கள் எல்லாம் நடந்து போயிட்டு இருந்திருக்காங்க, யானை படை, குதிரை படை எல்லாம் இருக்கும் இல்லையா. அப்போ தெரியாம இவரு முன்னாடி ரொம்ப தூரம் போயிட்டாரு. அப்ப பின்னாடி வந்துட்டு இருந்த ஒரு யானை வந்து என்னாச்சா, ஒரு குழி இருந்துச்சா, அந்த குழியில வந்து தெரியாம விழுந்திருக்குது. சோ அப்போ இவர் வந்து என்ன சவுண்டு கேக்குது அப்படின்னு சொல்லிட்டு போய் பார்த்தாராம். அப்போ வந்து யானை குழியில விழுந்திருக்கு. அப்ப இந்த சவுண்டு நல்லா இருக்குதே அப்படின்னு சொல்லிட்டு வரிசையா வந்து யானை அத்தனையும் குழிக்குள்ள தள்ளி விட்டு ரசிச்சுட்டு இருந்திருக்கிறாரு. ஓகேவா? சோ அந்த அளவுக்கு மனுஷன் வந்து ரொம்ப இரக்க குணம் மிக்கவர். ஓகே, ஸோ அது வந்து அவரை பத்தின ஒரு ஸ்டோரி. ஸோ அவருக்கு வந்து அது வந்து அந்த மியூசிக் மாதிரி இருந்துச்சு அதை கேட்கறதுக்கு. ஸோ தள்ளி விட்டு விளையாண்டுட்டு இருந்திருக்காரு. ஆமா. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா சுல்தானிய ஆட்சி நிர்வாகம். ஸோ இவங்களோட ஆட்சி நிர்வாகம் எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறது ஸோ அதை இதுலயே பார்த்துடலாம். நம்ம எக்ஸ்ட்ராவும் எழுதியிருப்போம். இங்க பாருங்க, இந்த பால்பனோட இதுல வந்து பைபோஸ் அப்படிங்கிற முறை இருந்திருக்கும். சுல்தானின் பாதத்தை கழுவி முத்தமிடல் அப்படிங்கிற ஒரு முறையோட பேர் தான் இந்த பைபோஸ் அப்படிங்கிறது. ஸோ பால்பன் ஃபாலோ பண்ண ஒரு முறை. அதே மாதிரி அடிமை தண்ணீர் சுமப்பவர், வேட்டை படை வீரன், தளபதி, நாயப், அதுக்கப்புறம் சுல்தான். ஸோ இந்த மாதிரி எல்லாம் இவரை யாரு மென்ஷன் பண்ணி சொல்லியிருப்பாரு அப்படின்னா லான்பூல் அப்படிங்கிறவரு சொல்லியிருப்பாரு. வேற இவரை பத்தி அவ்வளவுதான். அரேபிய நாணய முறை, ஒன்னு டங்கா, இன்னொன்னு ஜிட்டால். சோ டங்கா அப்படிங்கிறது வெள்ளி, ஜிட்டால் அப்படிங்கிறது செம்பு நாணயம். ஓகேவா? சோ குதுப் மினாரை கட்டி முடிச்சாரு. யாரு கட்டி முடிச்சாரு? இல்துமிஷ் வந்து கட்டி முடிச்சிருப்பாரு. ஓகேவா? 243 அடியா வந்து அதை உயர்த்தவும் செஞ்சிருப்பாரு. அதுக்கப்புறம்
குத்புதீன் ஐபக்கை என்னன்னு சொல்லுவாங்கன்னா லக்பாக்ஷ்ன்னு சொல்லுவாங்க, லட்சங்களை அள்ளி கொடுப்பவர் அப்படின்னு சொல்லிட்டு இதோட மீனிங். அண்ட் அதே போல பாத்தீங்க அப்படின்னா குதுப் மினாரை யாரோட நினைவா இவர் கட்ட ஆரம்பிச்சார்னா குவாஜா குத்புதீன் பக்தியார் அப்படிங்கிற ஒரு நினைவா தான் கட்ட ஆரம்பிச்சிருப்பாரு. சோ இவர் யார ஆதரிச்சார் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஹசன் நிசாமி அப்படிங்கிறவரை ஆதரிச்சாரு. சோ இது எல்லாமே ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின். 2005 எடிஷன்ல இந்த டேட்டாஸ் எல்லாம் இருக்கும். ஓகேவா, லக்பக்ஷ், குவாஜா குத்புதீன் பக்தியார் இதெல்லாம் வந்து அதுல கொடுத்துருப்பாங்க எக்ஸ்ட்ராவா, ஹசன் நிசாமி எல்லாம். நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா சோ இந்த பைபோஸ்மே வந்து ஓல்டு எடிஷன்ல தான் இருக்கும். ஓகே, சோ இந்த இது பாருங்க, தேவகிரி வந்து யாதவர்கள், வாராங்கல் காக்கத்தியர், துவாரசமுத்திரம் ஹொய்சாளர்கள், மதுரை வந்து பாண்டியர்கள், வீரபாண்டியர், சுந்தரபாண்டியர். சோ இவங்க ஆட்சி புரிஞ்சிட்டு இருந்தது. இந்த பகுதிகள் எல்லாத்தையும் மாலிக் கபூர் வந்து படையெடுத்து கேப்சர் பண்ணியிருப்பாரு. அடுத்தது ராணுவ சீர்திருத்தம் அப்படிங்கிறது பாத்தீங்க அப்படின்னா யாரு, அலாவுதீன் கில்ஜி பீரியட்ல தான். சோ தாக் அப்படிங்கிறது குதிரைகளுக்கு சூடு போடும் ஒரு முறை. சோ நம்பர்ஸ் வந்து போடுவாங்க, அது மூலமா தான் அந்த குதிரைகளை வந்து அடையாளம் காண்றது. அடுத்தது ஹீலியா அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா படை வீரர்களோட பட்டியல். ஓகேவா, நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா இவர் கட்டினது வந்து அலைதர் வாசா, அலாவுதீன் கில்ஜி வந்து பில்ட் பண்ணினது. அண்ட் முன்ஹியான் அப்படிங்கிறது இவர் அந்த ஸ்பை வச்சிருப்பாரு இல்லையா, சோ அதோட பேர் வந்து முன்ஹியான் அப்படிங்கிறது. சோ அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா இந்த இவர் முகமது பின் துக்ளிக்க பொறுத்த வரைக்கும் தக்காவி அப்படிங்கிற வேளாண் கடன்களை வந்து கொடுத்திருப்பாரு. திவானி கோஹி இது பார்த்தோம். சோ இந்த வேளாண் துறையை உருவாக்கி இருப்பாரு. அடையாள நாணய முறை அப்படிங்கிறது கொண்டு வந்திருப்பாரு. சோ செம்பு நாணயங்கள் எல்லாம் வெளியிட்டிருப்பாரு, அதனால வெள்ளி தட்டுப்பாடு ஏற்பட்டிருக்கும். சோ கஜானா காலியா இருக்கும். அடுத்தது இத பத்தி பராணி அப்படிங்கிறவரு சொல்லியிருப்பாரு. அப்புறம் பதௌனி என்ன சொல்றாரு அப்படின்னா மக்களிடமிருந்து மன்னனுக்கும் மன்னனிடமிருந்து மக்களுக்கும் விடுதலை கிடைச்சிச்சு அப்படின்னு சொல்லிட்டு இந்த முகமது பின் துக்ளக் வந்து இறந்ததும் இவர் வந்து இப்படி எழுதியிருக்காரு. ஓகேவா, பதௌனி வந்து எழுதியிருக்காரு. சோ ஃபெரோஷா துக்ளக் பாத்தீங்க அப்படின்னா நீர்ப்பாசனம், சோ சட்லஜ், ஹான்சி, யமுனா ஹிசார், சோ இதுல வந்து கால்வாய் வெட்டி நீர்ப்பாசன வரி விதிச்சிருப்பாரு. சோ ஃபெரோஷாபாத் அப்படிங்கிற நகரத்தை டெல்லியில அமைச்சிருப்பாரு. ஃபெரோஷா கோட்லா ஸ்டேடியம் அப்படிங்கிறது இப்ப ஜெட்லி ஸ்டேடியம் அப்படின்னு அழைக்கப்படுது, இதை நிறுவனது இவர் தான். அதே போல 1200 தோட்ட பூங்காக்கள் அப்படிங்கிறது நிறுவியிருப்பாரு. சோ இது பாருங்களேன், அந்த கண்ணு பார்த்தோம் இல்லையா, கானி ஜஹான் மக்பல். சோ இவர் வந்து ஒரு பிராமணர், வாராங்கல்ல படையெடுத்திருப்பாரு. அதே மாதிரி பாத்தீங்கன்னா 2000 பெண் அடிமைகளை வைத்திருந்தது யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த கண்ணு தான், கானி ஜஹான் மக்பல் அப்படிங்கிற கண்ணு 2000 பெண் அடிமைகளை வச்சிருந்திருக்காரு. ஓகே, சோ நெக்ஸ்ட் பாருங்க, திவானி கைரத் அப்படின்னா பெண்கள் விதவைகள் நலனுக்கான துறை. ஓகேவா, கைரத் கைம்பெண் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, ஞாபகம் வச்சுக்கோங்க, கைம்பெண் கைரத், அப்ப பெண் விதவைகள் அப்படிங்கிறது. அடுத்த அடிமைகள் துறை 1,80,000 அடிமைகள் யாரு வச்சிருந்தாங்க, இவங்களுக்கான அடிமைகள் துறை அமைச்சது யாரு? ஃபெரோஷா துக்ளக். ஓகேவா, ஃபெரோஷா துக்ளக். சோ இது பாருங்க, ஜிஸ்யா வரிய ஃபர்ஸ்டா இந்த விதிச்சது குத்புதீன் ஐபக். செகண்ட் வந்து ஃபெரோஷா துக்ளக் வந்து இதை ஸ்ட்ராங்கா ஃபாலோ பண்ணியிருப்பாரு. சோ அதுக்கப்புறம் சிக்கந்தர் லோடியும் கொண்டு வந்திருப்பாரு. அப்புறம் அவுரங்கசீப் வந்து அகெயின் இதை இம்போஸ் பண்ணாரு. சோ இதை இடையில அழிச்சது யாருன்னா அக்பர் வந்து அழிச்சிருப்பாரு. அகெயின் கொண்டு வந்தது வந்து அவுரங்கசீப். சையது வம்சத்துல ஃபர்ஸ்ட் கிசிர்கான், அடுத்தது வந்து முபாரக் ஷா. சோ இவரை தான் வந்து இவர் எழுதினதுதான் தாரிகி முபாரக் ஷாகி அப்படிங்கிற ஒரு புக்கு. அண்ட் இவரை பத்தி இந்த யாஹியா அகமது கான் சிரிந்தி அப்படிங்கிறவர் இதை எழுதியிருக்காரு. சோ இவருக்கு அப்புறமா முகமது ஷா, இவருக்கு அப்புறமா ஃபைனலா ஆலம் ஷா. ஓகே, சோ இவங்க பீரியட்ல என்னென்ன இலக்கியங்கள் இருந்தது அப்படின்னு பாத்தீங்கன்னா அமீர் குஸ்ரு எழுதினா 9 வானங்கள். ஓகேவா, சோ இதுலதான் இவர் என்ன சொல்றாரு அப்படின்னா நான் ஒரு இந்தியன் அப்படிங்கிறதுல எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அமீர் குஸ்ரு அவரோட எந்த நூல்ல சொல்லியிருக்காரு அப்படின்னு கேட்டா 9 வானங்கள் அப்படிங்கிற நூல்ல சொல்லியிருக்கிறாரு. அடுத்து அமீர் ஹசன் பாத்தீங்கன்னா பவாய்துல் பவாத். சோ ஓகேவா, சோ இது வந்து பாடல்கள், நிஜாமுதன் அவுலியாவின் பாடல்கள் அடங்கிய ஒரு புத்தகம். சோ பவாய்துல் பவாத் அப்படிங்கிறது. சோ இதை எழுதினது அமீர் ஹசன். சோ இந்த நிஜாமுதீன் அவுலியா யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு சூஃபி துறவி.
அடுத்தது கிளிநூல் அப்படிங்கிறது துதி நமக அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இது வந்து சான்ஸ்கிரிட்ல இருந்து பர்ஷியன் லாங்குவேஜுக்கு மாத்திருப்பாங்க. அல்பெருனி பாத்தீங்கன்னா கிதாபுல் ஹிந்த் ஆல்ரெடி பார்த்தோம். ஜைன விலாஸ் அப்படிங்கிறத பட்டவதாரா அப்படிங்கிறவர் எழுதியிருப்பாரு. ஸோ இதுல வந்து காஷ்மீரோட வரலாறை பத்தி சொல்லியிருப்பாங்க. ஷானாமா ஃபிர்தௌசி. ஸோ இது வந்து நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஷானாமா ஃபிர்தௌசி. ஸோ இதுல வந்து அந்த நீலவண்ணக்கல் அப்படிங்கிறத பத்தி மென்ஷன் பண்ணியிருந்திருப்பாங்க. அடுத்த பராணியோட பதுகதி ஃபெரோஷாகி அப்படிங்கிற நூல். அடுத்தது பாலபாவோலி அப்படிங்கிறது சமஸ்கிருத கல்வெட்டு. பால்பனை பத்தி இந்த கல்வெட்டுல இன்ஸ்கிரிப்ஷன்ல மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. பால்பன் ஆட்சியில் மக்கள் நிம்மதியாக இருப்பதால் மகாவிஷ்ணு பார்க்கடலில் பள்ளி கொள்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பாலபாவலி சமஸ்கிருத கல்வெட்டுல சொல்லியிருக்காங்க. ஓகேவா? பால்பன் ஆட்சி புரியறனால மகாவிஷ்ணு வந்து ரொம்ப அமைதியா பார்க்கடல்ல பள்ளி கொண்டுட்டு இருக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு எழுதியிருக்காங்க. அடுத்து இவங்களோட கலை கட்டடக்கலை அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்தோ சராசானிக் கல்வெட்டுகள். இந்தோ சராசானிக் அப்படிங்கிறது வளைவு குவிகை இருக்கும். நிலவரை வந்து சிகப்பு மஞ்சள் மணற்கல்லால கட்டப்பட்டிருக்கும். அடுத்து குத்புதீன் வந்து நமக்கு குவத்து உல் இஸ்லாம் மஸ்ஜித்தை வந்து கட்டியிருப்பாரு. இதோட நுழைவாயில் தான் என்னன்னா அலைதர்வாசா. சோ இந்த அலைதர்வாசாவை யாரு கட்டினாங்கன்னா அலாவுதீன் கில்ஜி வந்து கட்டியிருப்பாரு. அடுத்தது குதுப் மினார் பாத்துட்டீங்க அப்படின்னா 379 படிகளை கொண்டது. சோ குத்புதீன் ஐபக் கட்ட தொடங்கி இருப்பாரு. இல்துஷ்மிஷ் வந்து கட்டி முடிச்சிருப்பாரு 238 அடியா. சோ அதை வந்து ஃபெரோஷா துக்ளக் வந்து 243 அடியா சில பழுதெல்லாம் பார்த்து அதோட ஹைட்டை வந்து கூட்டியிருப்பாரு ஒரு 1.5 மீட்டர்ஸ் அப்படிங்கிறது. ஸோ இப்போ வந்து அதோட ஹைட் எவ்வளவு இருக்கு அப்படின்னா 74 மீட்டர்ஸ் அப்படிங்கிறது இப்போ அதோட ஹைட் வந்து இருக்குது. ஸோ இசை நடனம் அப்படின்னு எடுத்துட்டோம்னா சூஃபி. ஸோ சூஃபி வந்து பீர்போதன் இசை வளர்ச்சி. ஓகேவா? இந்திய இசை உலகில் சிறந்தது அப்படிங்கிறது அமீர் குஷு சொல்லியிருப்பாரு. அடுத்த ஃபெரோஷா துக்ளக் பாத்தீங்க அப்படின்னா ராக தர்மன் அப்படிங்கிற ஒரு இசை நூலை எழுதியிருப்பாங்க. ஸோ பெர்ஷியன்ல இருந்து சான்ஸ்கிரிட்டுக்கு மொழிபெயர்த்திருப்பாரு. ஜலாலுதீன் கில்ஜி வந்து நுஸ்ரத் காட்டன் அப்படிங்கிற ஒரு இசையை வந்து இது பண்ணியிருப்பாங்க. அதே மாதிரி மீர் அஃப்ரோஸ் அப்படிங்கிற ஒரு டான்ஸை வந்து இது பண்ணியிருப்பாங்க ஜலாலுதீன் கில்ஜி. அடுத்தது மதம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா கோரி முகமது வந்து அவரோட காயின்ஸ்ல வந்து எந்த இமேஜ் போட்டிருப்பாரு அப்படின்னா லக்ஷ்மியோட இமேஜ் வந்து போட்டிருப்பாரு. ஸோ அதை பார்த்து பரணி கூட இவங்க வந்து இந்த மாதிரி பண்றாங்க அப்படின்னு சொல்லி வெறுப்போட எழுதியிருப்பாரு அப்படின்னு பாக்ஸ்ல கொடுத்திருப்பாங்க. பால்பன் வந்து கடவுளின் பிரதிநிதி அப்படின்னு சொல்லிட்டு அவரே சொல்லியிருப்பாரு. முகமது பின் துக்ளக் வந்து ஹோலி கொண்டாடி இருப்பாரு, சமணர்களை பாதுகாத்திருப்பாரு, எல்லாத்தையும் ஈக்குவலா ட்ரீட் பண்ணியிருக்காரு. அண்ட் ஓரிரை கோட்பாடு அப்படிங்கிறது இஸ்லாம் இவங்க ஃபாலோ பண்ணுது. ஸோ இதோட தாக்கத்துல வந்ததுதான் என்ன அப்படின்னா லிங்காயத் அப்படிங்கிற ஒரு பிரிவு. ஓகேவா? ஸோ இந்த லிங்காயத் பிரிவுகள் வந்து பரமசிவனை வந்து வழிபடுறவங்க, சிவனை வந்து வழிபடுவாங்க. ஸோ இவங்க வந்து யூஸ்வலா எந்த ஏரியால அதிகமா இருப்பாங்கன்னு பாத்தீங்க அப்படின்னா கர்நாடகா ரீஜியன்ல வந்து இந்த லிங்காயத் வந்து அதிகமா இருப்பாங்க. ஓகேவா? ஸோ அங்க வந்து இந்த சிவ வழிபாடு அப்படிங்கிறது அவங்களுக்கு வந்து சிவன் தான் வந்து எல்லாம். ஓகேவா? ஸோ இந்த லிங்காயத் பிரிவு வந்து யாரு தொடங்குனாங்க அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா பசவண்ணர் அப்படிங்கிறவரு ஸ்டார்ட் பண்ணி வச்சிருப்பாரு, ஃபவுண்டர். அடுத்தது தென்னிந்தியா எடுத்தீங்க அப்படின்னா நாமதேவர், ராமானந்தர் 2 பேர் இருப்பாங்க. ஸோ 2 பேரோட ஃபாலோவர்ஸ் அப்படிங்கிறவங்க இந்த சவுத் இந்தியால இருந்திருப்பாங்க. அடுத்த பராணி வந்து இப்படின்னு இவங்கெல்லாம் வந்து ஹிந்து இறை வழிபாட்டாளர்களா இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதை பத்தி வெறுப்பா எழுதியிருப்பாரு. அந்த காயின்ல கூட லக்ஷ்மியோட உருவத்தை பொறிச்சதுக்கு இது பண்ணி எழுதியிருப்பாங்க. ஸோ நிர்வாகம் அப்படின்னு எடுத்துட்டோம் அப்படின்னா மாகாணம் அப்படிங்கிறது இக்தா அப்படின்னு சொல்லிட்டு பிரிச்சிருப்பாங்க. ஸோ அதை நிர்வாகம் பண்றது வந்து முக்தி. சௌத்ரி வந்து வரி வசூல் செய்யறவங்க. உலகின் பெருநகரம் வந்து டெல்லி, தௌலதாபாத். அதுக்கப்புறம் கல்வி எடுத்துட்டோம் அப்படின்னா குருகுல கல்வி முறை தான் இருந்திருக்கும். அண்ட் சிக்கந்தர் லோடி பாத்தீங்க அப்படின்னா மக்தப், மதராசா. ஸோ 2மே வந்து கட்டியிருப்பாரு. அப்புறம் வாணிபம் அப்படிங்கிறது தமிழர்களும் பண்ணியிருப்பாங்க, குஜராத்தியர்களும் பண்ணியிருப்பாங்க. ஸோ காகிதம், நூற்பு சக்கரம் இதெல்லாம் சீனால இருந்து இந்தியாவுக்கு வந்திருக்கும். சமணர்கள் வந்து மார்வாரி பகுதியிலும், இந்துக்கள் வந்து முல்தானி ரீஜியன்லையும், முஸ்லீம் வந்து போரா இந்த ரீஜியன்லையும் இருந்திருப்பாங்க. ஸோ சூஃபிசம் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா சுக்ரவர்த்தி. ஓகேவா? ஸோ சிஷ்டி அப்படின்னு சொல்லிட்டு 2 ஃபாலோவர்ஸ் இந்த சூஃபிசத்திலேயே வந்து 2ஆ இருந்திருப்பாங்க. ஸோ இவங்க முல்தான் ரீஜியன்லையும், சிஷ்டிகள் வந்து டெல்லி ரீஜியன்லையும் இருந்திருப்பாங்க. ஷேக் நிஜாமுதீன் எடுத்தீங்க அப்படின்னா இது வந்து சூஃபிசத்தை பத்தி விளக்கம் சொல்லியிருப்பாரு. ஓகே? சோ இதான் வந்து என்ன அப்படின்னா டெல்லி சுல்தான்கள் அப்படிங்கிறது. புரிஞ்சா? ஓகே. ஸோ இந்த நோட்ஸே வந்து போதும். இதுலயே வந்து எல்லாமே இருக்கும். இன்னொன்னு என்ன அப்படின்னா ஓகே, ஸோ இதுல ஒரு எக்ஸ்ட்ரா பாயிண்ட் எழுதி வச்சுக்கோங்க. எத்திக்ஸ் புக்ல கொடுத்துருப்பாங்க. தமிழ் கூடல்
தமிழ் கூடல் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் கூடல் நகர் அப்படின்னு சொல்லிட்டு மதுரையை எந்த செப்பேடு சொல்லுது அப்படின்னு கேட்டா சிவகாசி செப்பேடு. ஓகேவா, சிவகாசி செப்பேடு. தமிழ் கூடல் அப்படின்னு மதுரைய சொல்ற செப்பேடு எதுன்னு கேட்டாங்கன்னா சிவகாசி செப்பேடு அப்படிங்கிறது தெரியணும். எத்திக்ஸ் புக்ல இருக்கும், நோட் பண்ணிக்கோங்க. ஓகே, வேற என்ன இருக்கு? சோ இக்தா அப்படிங்கிறது யாருக்கு கொடுத்த நிலங்கள்? ராணுவர்கள். ஓகேவா. இனாம் அப்படிங்கிறது பாத்தீங்க அப்படின்னா சமய அறக்கட்டளைகளுக்கு கொடுத்தது. ஓகேவா, இனாம் அப்படிங்கிறது சமய அறக்கட்டளைகள் இருக்கும், அந்த ட்ரஸ்ட் எல்லாம் இருக்கும் இல்லையா, சோ ரிலீஜியஸ் சம்பந்தமான ட்ரஸ்ட், சோ அதுக்கு கொடுக்கப்பட்டது இனாம். ஓகே, சோ நெக்ஸ்ட் வந்து காலிசா அப்படிங்கிறது அரச நிலங்கள். காலிசா, காலிசா, காலிசா அப்படின்னா அரச நிலங்கள். சோ நிலவரிய கட்டுக்குள்ள வச்சிருந்தது யாரு அப்படின்னா, யாரு கட்டுக்குள்ள வச்சிருந்திருப்பா? அலாவுதீன் கில்ஜி கட்டுக்குள்ள வச்சிருந்தாரு. திருப்பி அதை இன்க்ரீஸ் பண்ணது யாருன்னு கேட்டாங்க அப்படின்னா நம்ம தலைவர் தான், முகமது பின் துக்ளக். ஓகேவா, முகமது பின் துக்ளக். சோ இவர் தான் வந்து நில வரி எல்லாத்தையும் வந்து இன்க்ரீஸ் பண்ணிருக்காரு. சோ நீர்ப்பாசன வசதிகள் இதெல்லாம் பெருக்கினது யாரு? ஃபெரோஷா துக்ளக். ஓகேவா, அடுத்தது லாகூர், முல்தான் எல்லாம் இப்ப பார்த்தோம் இல்லையா, இதெல்லாம் வணிக மையங்களா இருந்திருக்கும். அதுக்கப்புறம் ஜிசியா. அமீர் குஷ்ரோட இயற்பெயர் என்னன்னு கேட்டாங்கன்னா அபுல் ஹாசன் யாமினி குஷ்ரு. ஓகேவா, அபுல் ஹாசன் யாமினி குஷ்ரு. அமீர் குஷ்ரோட இயற்பெயர் அபுல் ஹாசன் யாமினி குஷ்ரு. சோ இவர் வந்து அலாவுதீன் கில்ஜி பத்தி ஒரு நூல் எழுதியிருக்காரு. அந்த நூலோட பேர் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா தாரிக்-இ அலாய். தாரிக்-இ அலாய். சோ இது வந்து யார் எழுதினது? அமீர் குஷ்ரு வந்து தாரிக்-இ அலாய், அலாவுதீன் கில்ஜி பத்தி எழுதினது. ஓகேவா, தாரிக்-இ அலாய், அலாவுதீன் கில்ஜி பத்தி அமீர் குஷ்ரு எழுதினது. சோ அதே மாதிரி புதிய இசை தொடங்குறதுக்கு ரீசனா இருந்த கசல், கசல் சொல்லுவாங்க இல்லையா, கசல் அப்படிங்கிற கவிதை. சோ அந்த கசல் வந்து யாரு இது பண்ணா அப்படின்னா அதுவும் அமீர் குஷ்ரு தான். ஓகேவா, கசல். சோ இபன் பதுதாவோட இயற்பெயர் பாத்தீங்க அப்படின்னா அபு அப்துல்லா முகமது இபன் பதுதா. அபு அப்துல்லா, அபு அப்துல்லா முகமது இபன் பதுதா. அபு அப்துல்லா முகமது இபன் பதுதா. சோ இவருடைய பயண குறிப்புகளோட பெயர் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ரெஹீலா. ஓகேவா, ரெகீலா. இபன் பதுதாவோட பயண குறிப்புகளோட பெயர் ரெகீலா.
சோ சதி அப்படிங்கிறது இவங்க பீரியட்ல இருந்துச்சா அப்படின்னு கேட்டா இருந்துச்சு. ஓகேவா? டெல்லி சுல்தான்ஸ் ஒரு பீரியட்ல வந்து சதி உடன்கட்டை ஏறும் பழக்கம் இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு இப்ன் பத்தூதா அவரோட புக்ஸ்ல வந்து மென்ஷன் பண்ணியிருக்காரு. சோ டெல்லி சுல்தானிய கலை கட்டடக்கலை பற்றி யாரு மென்ஷன் பண்ணியிருப்பாங்க அப்படின்னா பெர்கூசன் அப்படிங்கிறவரு மென்ஷன் பண்ணியிருப்பாரு. ஓகேவா? சோ பெர்கூசன். சோ இவரை வச்சு ஒரு கொஸ்டின் கேட்டிருந்தாங்க, ஞாபகம் இருக்கா? லாஸ்ட் குரூப் 4லயா குரூப் 2லயா? குரூப் 4ல நினைக்கிறேன். ஸோ பெர்கூசன். ஓகேவா? ஸோ அப்ப இதெல்லாம் தெரிஞ்சிருந்தா ஆப்ஷன் வந்து எலிமினேட் பண்ணலாம். கலை கட்டடக்கலை பத்தி பெர்கூசன் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காரு. மினார், குதுப் மினார் சொல்றாங்களே, மினார் அப்படின்னா உயர்ந்த கோபுரங்கள் அப்படிங்கிறது பொருள். மினார் அப்படின்னா உயர்ந்த கோபுரங்கள். மினார் உயர்ந்த கோபுரங்கள். சோ குதுப் மினார் வந்து எப்போ வந்து இதுல யுனெஸ்கோல சேர்த்தாங்க? குதுப் மினார். குதுப் மினார் எந்த வருஷம் யுனெஸ்கோல சேர்த்தாங்க? ஆயிரத்தி 1993. 1993. பூங்கா பிரியர் யாரு? பூங்கா பிரியர், பார்க் லவர். முகமது பின் துக்ளக். இல்ல, ஃபெரோஸ் ஷா துக்ளக். ஓகேங்களா? ஃபெரோஸ் ஷா துக்ளக். அவர் தான் 1200 தோட்டங்கள் எல்லாம் அமைச்சாருன்னு பார்த்தோம் இல்லையா? சோ அதனாலதான் பூங்கா பிரியர் அப்படின்ட்டு அவரை சொல்றாங்க. சோ அதே மாதிரி ஒரு ஃபெரோஷாபாத் அப்படிங்கிற ஒரு நகரத்தையும் நிர்ணயிச்சிருப்பாரு. சோ அமீர் குஷ்ரு பாத்தீங்க அப்படின்னா சித்தார், காயல் இந்த இசை கருவிகள் எல்லாம் வந்து கண்டுபிடிச்சிருக்கிறாரு. சித்தார், காயல். ஓகேவா? சித்தார், காயல். சோ இவங்க பீரியட்ல தான் குவாலிஸ் அப்படிங்கிற சொல்ற புதிய இசை அந்த டியூன் அப்படிங்கிறது கண்டுபிடிச்சிருக்காங்க. சோ ஃபெரோஸ் ஷா துக்ளக் பார்த்தோம் ஆல்ரெடி, ராக தர்பன் அப்படிங்கிறது அவர் பீரியட்ல கொண்டு வந்திருப்பாங்க. சோ அதுக்கப்புறம் தாக் அப்படிங்கிறது குதிரைகளுக்கு சூடு போடுறது. அதுக்கப்புறம் அந்த சக்ரா அப்படிங்கிற ஒரு பட்டியல் முறை இவங்க பீரியட்ல இருக்கு. அலாவுதீன் கில்ஜி பீரியட்ல சக்ரா அப்படிங்கிற பட்டியல் முறை, சக்ரா பட்டியல் முறை இருந்திருக்கு. ஸோ அவ்வளோதான். இதை தாண்டி வேற இருக்கா அப்படின்னா ஓகே, அவ்வளவுதான். இதுல இருக்கிற பாயிண்ட்ஸ் தான். ஓகேவா? சோ நோட் பண்ணிட்டீங்களா? இப்ப சொன்ன பாயிண்ட்ஸ் எல்லாம் நோட் பண்ணிட்டீங்களா? ஓகே. சோ அவ்வளவுதான். டெல்லி சுல்தான்ஸ் கம்ப்ளீட்டட்.